கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் निर्गमन की पुस्तक 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय சோத்திரம் 3 வசனம் முதல் तीसरा वचन से लेकर சோத்திரம் 11 வசனம் வரைக்கும் 11वां वचन तक ஒரு 2 பேர் மாறி மாறி வாசிக்கலாம். दो जन मिलकर அடுத்த நாள் வாசிங்க, இன்னொரு ஆள் வாசிங்க. இது கர்த்தருடைய பஸ்கா. லேலுயா. இந்தியில 7, 8, 11 வசனம் வாசிங்க. हिंदी में 7, 8 और 11 वचन पढ़ेंगे. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, मसीह में प्रियो, வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே पढ़ा गया वो वचन में பஸ்காவின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே நாம் அறிந்திருக்கிறோம். फसह की पर्व का आशीर्वाद के बारे में हम इस अध्याय में पढ़ते हैं. நாம் இப்போது நினைவு கூறுகிற கர்த்தருடைய பந்தியை हम जो स्मरण कर रहे प्रभु के भोजन को பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பஸ்கா என்று கொண்டாடினார்கள். पुराने नियम में उसे फसह का पर्व माना जाता था. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே इजराइल लोगों के जीवन में 3 பண்டிகை விசேஷமாக கொண்டாடினார்கள். 3 पर्व बहुत विशेष रीति से मनाया जाता था. அதிலே பஸ்காவை விசேஷமாக அவர் கொண்டாடினார்கள். उसमें फसह का पर्व बहुत विशेष से मनाते थे. பஸ்கா என்பது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. फसह का पर्व कहेंगे तो मारा गया मेमने का. இந்த பஸ்காவை குறித்து நாம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்டோம். इस 12वां अध्याय में फसह के पर्व के बारे में हमने सुना. ஒவ்வொரு வீட்டு தலைவனும் हर एक घर में ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு अपने अपने घर के लिए एक मेमना चुनकर அதை அவர்கள் அந்த பஸ்காவின் நாட்டிலே அடித்து கொள்ள வேண்டும். फसह के दिन में उसे मारकर खाना है. அதை அடித்து அதை பெசிக்க அந்த பஸ்காவை கொண்டாட வேண்டும். और उसे मारकर फसह का पर्व मनाना है. இந்த நாட்களிலே आज के दिन में கிறிஸ்து இயேசுவே அதற்கு முன்னடையாளமாக பஸ்காவாய் காணப்பட்டிருக்கிறார். मसीह यीशु मसीह फसह की तरह पहला हमारा एक नमूना बने. 1 கொரிந்தியர் புஸ்தகம் पहला कुरिन्थियों की पत्रिका 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 7வது வசனத்தை வாசிக்கலாம். 7वां वचन को पढ़ेंगे.
அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே तुम पुराना खमीर निकाल कर புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி और नया गूंदा हुआ आटा बना जाओ। பழைய புளித்த மாவை புறம்பே கழிந்து उस போடுங்கள். पुराना खमीर निकाल कर फेंक दो, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. क्योंकि हमारा भी फसह जो मसीह है बलिदान हुआ है। அவ பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே पुराने नियम में இந்த பஸ்காவை கொண்டாடுவதற்கு इस फसह का पर्व मनाने के அவர்கள் लिए ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அதை கொண்டாடினார்கள். वहाँ पर एक मेमने को चुनकर मनाए थे, அது பலியிடப்பட்டது. उसे बलि चढ़ाए। இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே इस नए नियम के काल में ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே मसीह यीशु मसीह பஸ்காவாக நமக்காக பலியிடப்பட்டார். वो हमारे लिए फसह के रूप में बलिदान हुआ। இந்த பஸ்காவை குறித்து மேலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் अगर फसह के बारे में हमें जानकारी मिलना है तो இந்த பஸ்கா பண்டிகை ये फसह का पर्व நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறது. यानी दासित्व से हमें छुटकारा दिलाता है। இந்த பஸ்கா ये फसह ஏன் அடிக்கப்படுகிறது, क्यों बलिदान करते ஏன் हैं, கொண்டாடினார்கள்? क्यों मनाते हैं? அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக இந்த பஸ்காவை கொண்டாடினார்கள். दासित्व से छुटकारा पाने के लिए फसह का पर्व मनाए। பாவத்தின் சம்பளமாயிருக்கிற மரணத்திலிருந்து அவர்களை விடுதலை தரும்படியாக இந்த பஸ்காவை கொண்டாடினார்கள். पाप की मजदूरी मृत्यु होने के कारण उससे छुटकारा पाने फसह मनाए। தேவனோடு அதாவது கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கும்படி இந்த பஸ்காவை கொண்டாடினார்கள். यीशु के साथ संगति रखने के लिए फसह का पर्व मनाए। கர்த்தருடைய சோத்திரம் சிந்தின இரத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் இருக்கும்படி இதை கொண்டாடினார்கள். यीशु ने बहाया हुआ लहू पर विश्वास करने के लिए ये पर्व मनाया गया। சோத்திரம் அதே போல उसी तरह தன்னுடைய குறைகளுக்காக குற்றங்களுக்காக மனஸ்தாபப்படும்படி கொண்டாடினார்கள். अपनी गलतियों को अपनी पापों को स्मरण करने के लिए उन्होंने मनाया। எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணப்பட்டு பயணம் செய்து இந்த பஸ்காவை கொண்டாடினார்களோ जिस प्रकार इजराइल लोग कनान देश की ओर यात्रा कर रहे थे और मनाकर, அதே போல இந்த நாட்களிலே அந்த பரம கானானை நோக்கி பயணம் செய்கிற பிள்ளைகள் இந்த பஸ்காவை கொண்டாட வேண்டும். उसी तरह स्वर्गीय कनान की ओर यात्रा करने वाले प्रभु के बच्चे इस फसह का पर्व இந்த मनाना है। பஸ்காவை கொண்டாடுவதற்கு இப்படிப்பட்ட காரணங்கள் இப்படிப்பட்ட அடையாளங்கள் காணப்படுகிறது. इस फसह का पर्व मनाने का इस प्रकार की रीति रिवाजें है। இந்த பஸ்காவை इस फसह का पर्व யோசுவாவின் நாட்களிலே கொண்டாடினார்கள். यहोशू के दिनों में मनाया गया था। இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினார்கள். इजराइल लोगों ने मनाया था। யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் வாசித்து பார்க்கலாம். यहोशू के 5वां अध्याय 11 में हम पढ़ते हैं। யோசியா ராஜாவின் நாட்களிலே 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22-23 வாசித்து பார்க்கலாம். दूसरा राजाओं 23वां अध्याय 22 और 23 में हम इस पढ़ते हैं। எசேக்கியேல் ராஜாவின் நாட்களில் இந்த பஸ்காவை கொண்டாடப்பட்டது. एसेकियल राजा के दिनों में पर्व मनाया था। சோத்திரம் 2 நாளாக 30ஆம் அதிகாரத்திலே 1-7 சில வசனங்களை வாசித்து பார்த்தால் அறிந்து கொள்ள முடியும். दूसरा इतिहास 30वां अध्याय में पहला 2 वचन को हम पढ़ेंगे तो जानकारी मिलेगी। எஸ்ராவின் நாட்களிலே சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட எஸ்ராவின் நாட்களிலே இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினார்கள். इस्रा के दिनों में भी इस्राएल लोगों ने इस पर्व को मनाया था। எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசித்து பார்க்கலாம். इस्रा के 6वां 10वां वचन में हम पढ़ते हैं। சோத்து இயேசு கிறிஸ்துவானவர் சிறுவனாய் இருக்கும்போது அவர் பெற்றோடு சேர்ந்து எருசலேமிலே இந்த பஸ்காவை கொண்டாடினார்கள். यीशु मसीह जब बच्चे थे, बालक थे, तब उसके माता पिता ने भी पर्व मनाया था। லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 41 முதல் 43 வரை வாசித்து பார்க்கலாம். लूका के दूसरा अध्याय में 42 से हम पढ़ते हैं इस पर्व के बारे में। இயேசுவும் சீஷர்களும் यीशु और उनके चेले சோத்திரம் இந்த பஸ்காவை கொண்டாடினார்கள். इस फसह का पर्व मनाया। சோத்திரம் மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே 17 முதல் 19 வரை வாசித்து பார்க்கலாம். मत्ती के 26 के 17 से लेकर हम पढ़ते हैं। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அப்ப இந்த பஸ்கா பண்டிகை तो फसह का पर्व
இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே इस्राएल लोगों के अंदर கொண்டாடுகிற விசேஷமான பண்டிகையிலே ஒன்று. मनाया जाने वाला विशेष पर्व में से एक पर्व சோத்திரம். है। பழைய ஏற்பாட்டின் காலத்திலே पुराने नियम में இந்த பஸ்காவை கொண்டாடுக்கு ஆட்டை பலி செலுத்தினார்கள். फसह का पर्व मनाने मेमना का बलि இந்த चढ़ाते புதிய थे। ஏற்பாட்டு காலத்திலே नए नियम में பஸ்காவாக இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலியானார். फसह नाम के यीशु मसीह हमारे लिए बलिदान हुआ। இந்த பஸ்காவின் அடிக்கப்பட பஸ்காவின் பண்டிகை கொண்டாடுவர் காரணம் ये फसह का पर्व मनाने का कारण விடுதலை பெற்றுக்கொள்ள, यानी छुटकारा पाने, மரணத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, मृत्यु से छुटकारा पाने, மரணத்துக்கு நீங்களாக்கப்பட, मृत्यु से बचाया जाने, அடிமதத்தில் நீங்களாக்கப்பட, और एक नष्ट से बचाया தேவனோடு जाने, ஐக்கியப்பட, प्रभु के साथ संगति होने, விசுவாசத்திலே பெருக, विश्वास में தன் बढ़ने, குற்றங்களுக்காக மனஸ்தாபப்பட, हमारे कमियों को महसूस करने பரலோகத்தை நோக்கி பயணம் செய்ய, और स्वर्ग की ओर यात्रा करने, இதற்காக தான் பஸ்கா அடிக்கப்பட்டது, इसीलिए फसह मनाया जाता था, கொண்டாடினார்கள். मनाए थे। சோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இந்த பஸ்காவை நினைவு கூர்ந்து கொண்டாடினார்கள். पुराने नियम नए नियम दोनों में फसह का पर्व मनाया गया। அல்லேலூயா. हालेलुया। பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பஸ்காவை கொண்டாடுவதற்கு, பஸ்காவை புசிப்பதற்கு பயன்படுத்தின பொருட்கள் पुराने नियम में फसह का पर्व मनाने क्या क्या चीज इस्तेमाल किए? மாமிசம், शमास, புளிப்பில்லாத அப்பம், अखमीरी रोटी, சோத்திரம், கசப்பான கீரை. और कड़वा सागपत। இந்த யாத்திராக 12ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் நீங்க அறிந்து கொள்ள முடியும். निर्गमन 12 अध्याय में लिखा गया है। இந்த 3 காரியத்தை பஸ்காவை ஆசரிப்புக்கு इन பயன்படுத்தினார்கள். तीनों चीजों को इस्तेमाल कर कर फसह का पर्व मनाए। சோத்திரம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே नए नियम இந்த में பஸ்காவை கொண்டாடுவதற்கு ये फसह का पर्व ஒரு मनाए 3 காரியத்தை பயன்படுத்தினார்கள். एक 3 बातों को इस्तेमाल சோத்திரம். किए। அப்பம், रोटी சோத்திரம், சோத்திர பாடல், और स्तुति गीत சோத்திரம், ரத்தம். और लहू। இந்த 3 காரியத்தை பயன்படுத்தினார்கள். इन 3 चीजों को इस्तेमाल किए। அல்லேலூயா. हालेलुया। அதாவது ரத்தமா இருக்கு ரசம். यानी द्राक्षरस। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்பம், சோத்திர பாடல், ரசம். और रोटी और स्तुति गीत और द्राक्षरस அதுக்கு அடையாளமா இருக்க ரத்தம். उसको ही हम बताते இந்த लहू के लिए। 3 காரியத்தை பயன்படுத்தினார்கள். इन 3 चीजों को उन्होंने इस्तेमाल किया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा அப்போ हो। இந்த நாட்களிலே इन दिनों में இந்த பஸ்காவை புசிப்பதற்கு इस फसह को मखाने के लिए ஆண்டவர் சில நிபந்தனை வைத்தார். प्रभु ने कुछ नियमों को रखा है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा हो। யார் வேணாலும் புசிக்கலாம் என்று சொல்லப்படவில்லை. कोई भी खा सकता ऐसा नहीं लिखा है। யாருனாலும் இந்த பஸ்காவை புசிக்கலாம் என்று எழுதப்படவில்லை. कोई भी इसे ले सकता है नहीं लिखा है। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे இந்த பஸ்காவை ஆசரிப்பு காரணம் ये फसह का पर्व मनाने का சோத்திரம். कारण ஒன்று அடிமைத்தனத்தில் விடுதலை பெற, सबसे पहले दासित्व से छुटकारा 2 पाने, மரணத்திலிருந்து ஜெயம் எடுக்க, दूसरा मृत्यु से जय पाने, தேவனோடு ஐக்கியப்பட, प्रभु के साथ संगति बनाने, விசுவாசத்தில் உறுதிப்பட, विश्वास में बलवंत होने, மனஸ்தாபப்பட, पश्चाताप होने, கானானை நோக்கி பயணம் செய்ய. कनान की ओर यात्रा करने। இதுதான் பஸ்காவின் அடிப்படை நோக்கங்கள். यही फसह का नींव है। அப்போ இந்த நாட்களிலே आज के दिनों இந்த में பஸ்காவை புசிப்பதற்கு அடிப்படையான காரணங்கள் फसह को मनाने का एक नींव स्थान क्या அல்லது है? இந்த பஸ்காவை எப்படிப்பட்ட ஜனங்கள் புசிக்க வேண்டும், नहीं तो किस प्रकार के लोग इस पर्व को खा அல்லது सकते हैं? இந்த பஸ்காவை புசிப்பதற்கு நிபந்தனைகள் என்ன नहीं तो ये फसह को खाने के लिए क्या निबंधन என்று है? நாம் பார்ப்போமானால் अगर हम देखेंगे तो அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த நாட்களிலே आज के इस दिन में சோதரம் நாம் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போகிறேன்னா, हम जो प्रभु के बोझ में भाग लेने वाले हैं, அல்லது இந்த பஸ்காவை புசிக்க போகிறேன்னா, यानी जो हम फसह के पर्व में खाने वाले हैं, அல்லேலூயா, हालेलुया, நமக்காய் பழுதற்ற அவரே நமக்கு பஸ்காவாய் பலியானார். हमारे लिए जो निष्कलंक थे वो हमारे लिए फसह के रूप में बलिदान हुए। அவருடைய மாம்சத்தை புசிக்க போகிறேன்னா, उनके मांस को जो हम खाने जा रहे हैं, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண போகிறேன்னா, उनके जो लहू को हम पीने वाले हैं, இதுக்கு புசிப்பதற்கு பானமனுக்கு எப்படிப்பட்ட நிபந்தனைகள் வேண்டும்? इसे खाने और पीने के लिए किस प्रकार के नियमों की जरूरत है? சோத்திரம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, पुराने नियम में, பழைய ஏற்பாட்டின் சபைகளிலே पुराने नियम की कलीसिया में கர்த்தரே மோசே ஆரோனோடு சொல்லுகிறார். प्रभु स्वयं मूसा और आरून से कहा है। அந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே
निर्गमन के 12वां अध्याय में ஆரம்பத்தை சொல்றாரு பாருங்க, शुरुआत में लिखा है, கர்த்தர் எகிப்து தேசத்திலே यहोवा ने मिस्र देश में மோசேயும் ஆரோனும் நோக்கி, मूसा और आरोन से இந்த कहा, மாதம் உங்களுக்கு பிரதான மாதமாய், ये महीना तुम्हारे लिए आरंभ का இது ठहरे, உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாய் இருப்பதாக. अर्थात वर्ष का पहला महीना है। அப்ப ஆண்டவர் நேரடியா சொல்லுகிறார், स्वयं प्रभु कहता है, இந்த பஸ்கா விசேஷமானது, क्योंकि फसह विशेष है, இது விசேஷ நாளானது, ये विशेष दिन இது है, விசேஷமானது, ये विशेष है, பிரதானமாய் கர்த்தர் சொல்லுகிறார். ये बहुत ही उचित है। அப்போ இந்த நாட்களிலே इसलिए इन दिनों இந்த में பஸ்காவை புசிப்பதற்கு நிபந்தனை, ये फसह का मनाने का அல்லது निबंधन, இந்த பஸ்காவை புசிக்க எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும் यानी फसह खाने वाले किस प्रकार के होना है, என்று அதை மட்டும் கொஞ்ச நேரம் நான் அதை பார்த்து, इसे कुछ समय ध्यान நாம் कर அப்படிப்பட்டவளாய் மாற வேண்டும். हमें उस तरह बनना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சந்தோஷமாய் உள்ளவர் கரங்களை விட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் जो பண்ணுவோமா? आनंद है हाथों को उठाकर प्रभु को धन्यवाद करेंगे। சோதரம் 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 சோதரம். Praise the Lord, 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 praise the Lord. धन्यवाद। சோதரம் சோதரம். அல்லேலூயா. हालेलुया। யாத்திராகமம் புஸ்தகத்திலே निर्गमन के पुस्तक में சோதரம் 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 7वां वचन को देखेंगे। ம். அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து வீட்டு வாசல் நிலைக்காலில் இரண்டிலும் மேல் சட்டத்திலும் தெளித்து, அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த பஸ்காவை புசிக்கிறவர்கள் जो फसह को खाते हैं அவர்கள் நிபந்தனை எப்படிப்பட்டவங்க தான் புசிக்க வேண்டும். उनको क्या क्या करना है, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहते हैं, இந்த அடிக்கப்பட்ட ஆட்டின் ரத்தத்தை எடுத்து मारा गया मेमने के लहू को लेकर கொஞ்சம் कुछ लेकर வீட்டு நிலைக்கால்களிலே घरों के अलंगों சொத்து में இரண்டிலும் மேல் சட்டத்தில் தெளிக்க வேண்டும். और चौखट के सिरे पर लगाए। அல்லேலூயா, हालेलुया। ஸ்தோத்திரம். இதை புதிய ஏற்பாட்டிலே கடந்து வருவீர்களானால் वही नए नियम में हम देखेंगे तो எபிரேய புஸ்தகத்திலே इब्रानियों के पुस्तक 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 24வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 26वां वचन पढ़ेंगे। ஸ்தோத்திரம். ம். 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 அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा हो। ஸ்தோத்திரம். நன்மையானதை பேசுகிற இரத்தமாகிய भलाई बात करने वाली लहू தெளிக்கப்படும் இந்த இரத்தத்திலே வந்து சேர்ந்தீர்கள். छिटकाया गया इस लहू में आकर जुड़ गए। ஸ்தோத்திரம். மத்தேயு புஸ்தகம் मत्ती रचित सुसमाचार 26ஆம் அதிகாரம் 26वां अध्याय 28 வாசிக்கிற போதோ 28वां वचन पढ़ेंगे। இந்த கிறிஸ்துவின் ரத்தம் ये मसीह का लहू நமக்கு எண்ணத்தை உண்டாக்குறதா? हमें क्या दिलाता है, பாவ மன்னிப்பை உண்டாக்குறது. पाप क्षमा की निश्चय में दिलाता है। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். அப்ப இந்த பஸ்காவை புசிக்கிறவர்கள் यानी फसह को खाने वाले ரத்தம் தெளிக்கப்பட்டவளாய் இருக்க வேண்டும். लहू को चिटकाने वाले लोग அப்ப होना இந்த है। ரத்தம் எதை குறிக்கிறது? लहू क्या दर्शाता है, பாவ மன்னிப்பை குறிக்கிறது. पापों की क्षमा को दर्शाता है। பாவத்தில் இருந்து மன்னிக்கப்பட்டவர்கள், जो लोग पापों से क्षमा पाए பாவ हैं, மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள், जिनके अंदर पाप क्षमा की निश्चय है, அவர்கள் மட்டும்தான் இந்த பஸ்காவை புசிக்க முடியும். वही लोग इस फसह को खा सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், चाहे उद्धार पाए हो, ஸ்நானம் பெற்று இருக்கலாம், बपतिस्मा लिए हो, ஆனா சிலருடைய பாவங்கள் மன்னிக்கப்படல. लेकिन किसियों का पाप क्षमा नहीं हुई है। அல்லேலூயா. हालेलुया। பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்கள் जिनकी पाप की क्षमा नहीं हुई, இந்த பஸ்காவை புசிப்பார்களானால் यदि फसह को खाएंगे, அவர்கள் தேவன் வைத்திருக்கிற மெய்யான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது. प्रभु ने रखा हुआ आशीर्वाद को वे पा नहीं सकेंगे। அந்த பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. उस स्वर्गीय कानान के अंदर प्रवेश नहीं कर पाएंगे। சொத்து பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், भक्त दाऊद इस प्रकार कहता है, 51ஆம் சங்கீதத்திலே 21वां भजन संहिता 3 வாசிக்கிற போதோ 3 वचन में पढ़ते हैं, சொத்தன் பாவம் என்ன செய்கிறதா? पाप क्या करता है, எனக்கு முன்பாக
நிற்கிறது. पाप मेरे सामने खड़ा है, பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது. पाप मेरे सामने खड़ा है, சோத்திரம். பாவம் மன்னிக்கப்படவில்லை. क्योंकि पाप क्षमा नहीं हुई है, பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கவில்லை. पाप से क्षमा नहीं मिली है, அது என் சரீரத்திலே वो मेरे शरीर में பலவீனத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. निर्बलता ले आ रहा है, என் பாவம் मेरा पाप என் அழுகி நாற்றம் எடுத்துக் கொண்டு இருக்கிறது. सड़कर दुर्गंध फैला रहा है। हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। தன் பாவங்களை மறைக்கிறவன் जो अपने पापों को छुपाता வாழ்வடைய है மாட்டான். जीवित नहीं रहेगा। எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, जिनका पाप क्षमा होती है, எவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ जिनका पाप क्षमा அவன் होता है, பாக்கியவான். वही धन्य है। हालेलुया. हालेलुया। அன்பானவர்களே, प्यारे लोग, சோத்திர நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுகிற பாவங்கள் இருக்கிறது. न्याय के दिन आने से पहले एक पाप है, நியாயத்திற்கு பிந்தி கொள்ளுகிற பாவங்கள் இருக்கிறது. न्याय के बाद भी एक पाप है। हालेलुया. हालेलुया। ஆகியனால इसलिए இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்றால் अगर इसमें भाग लेना நீங்கள் है, ஞானஸ்தானம் எடுத்து இருக்கலாம், चाहे बपतिस्मा நீங்க लिए हो, ரட்சிப்பை பெற்று இருக்கலாம், आपने उद्धार நீங்கள் पाया हो, அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கலாம், अभिषेक पाया நீங்கள் हो, வேறு பிரிக்கப்பட்டு இருக்கலாம். आप छुड़ाए गए हो। இதால நான் எடுக்கலாம்னு தகுதி கொள்ளாதீங்க. ये रहकर मैं बहुत तैयार हूं मत என் समझो। வாழ்க்கையில இருந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? क्या मेरे जीवन का पाप का क्षमा हुआ है? அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறதா? क्या पाप क्षमा की निश्चय मेरे अंदर है? हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் जिन्होंने पाप क्षमा की निश्चय पाई அதான் है, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். मेमने का लहू को வீட்டு छिड़काना है, நிலைக்கால்களிலே द्वार के लंगनों में, சோத்திர வீட்டு சகல நிலைக்காலில் தெளிக்கப்பட வேண்டும். सारे चौखट के सिर पर लगाया இந்த जाना ரத்தம் है। தெளிக்கப்படுவது என்பது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். इस लहू को लगाने वाली पाप क्षमा की निश्चय சோத்திர पाना है। பாவ மன்னிக்கப்பட்டவர்கள், जो पापों को क्षमा पाए, பாவத்தை கழுவினவர்கள், जिनका पाप धोला गया அதான் है। 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார். इसलिए 51 भजन संहिता में लिखा है, என் வாழ்க்கையிலே முழுவதுமாய் என் யூசோப்பினால கழுவும். प्रभु तेरे शब्दों से मुझे शुद्ध कर, என் பாவங்கள் மிகவும் சிவப்பாய் இருக்கிறது, क्योंकि मेरा पाप लाल रंग सा है, கொடூரமாய் இருக்கிறது. कठोर है। சோத்திரம். ஆகிய என் பாவங்கள் கழுவப்படட்டும். इसलिए मेरे पापों को शुद्ध कर, என் பாவங்கள் கழுவப்பட்டு मेरे पापों को என் शुद्ध வாழ்க்கை कर, வெண்மையாய் மாறட்டும். उसे अशुद्ध कर दे। அப்போதான் तभी சோத்திரம் நான் என்னுடைய நீ நுறுக்கின எலும்புகள் கடி கூறும். मेरा सारा टूटा हुआ हड्डी मगन நான் होगा, இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெற்று நான் மகிழ்ச்சி பெறுவேன். खोया हुआ आनंद को मैं फिर से लौटा அப்ப இந்த पाऊंगा। நாட்களிலே इसलिए इन दिनों உங்கள் में வாழ்க்கையில சற்று பாருங்க, आपके जीवन को परख कर देखो, எங்கே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. कहाँ कहाँ मेरा पाप अभी तक क्षमा नहीं हुई। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஏதாய் நீங்கள் மறந்திருந்தால் कहीं छुपा होगा तो இன்றைக்கு அதை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். आज उसे कबूल करके छोड़ दो। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। சில மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்கிறது. अगर अभी तक क्षमा नहीं मिला அது वो पाप குடும்பத்தில் है, பலவீனத்தை கொண்டு வரும், वो परिवार में निर्बलता அது लाएगी, வியாதியை கொண்டு வரும், बीमारी लाएगी, அது சோத்திர நஷ்டத்தை கொண்டு வரும், नुकसान लाएगा, சோத்திர பல இழப்புகளை கொண்டு வரும். कई सारे नुकसान இதை लाएगा। கண்டுபிடித்து ऐसे परख இந்த कर பந்தியில பங்கு பெறுவதற்கு इस प्रभु भोज में भाग என் लेने பாவங்கள் से முழுவதும் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? पाप क्षमा क्या मैं पूरी तरह से पाया हूँ। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा हो। ஆகினாலே इसलिए இந்த பாவத்தை வைத்துக்கொண்டு, इस पाप को रखकर, மன்னிக்கப்படாத பாவத்தை வைத்துக்கொண்டு, क्षमा नहीं पाया उस पाप को रखकर, மன்னிக்கப்படாத காரியத்தை வைத்துக்கொண்டு अभी तक क्षमा नहीं मिला उसे இந்த अंदर रखकर, பந்தியிலே பங்கு अगर பெறுவோமானால் इस प्रभु भोज में भाग நமக்கு लोगे எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது, कोई भलाई प्राप्त नहीं मिलेगी, எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள कोई முடியாது. आशीर्वाद नहीं मिलेगी। ஆகிய இந்த நாட்காலத்திலே इसलिए इस रात के समय ஆவியானவர் में உங்களை உணர்த்துவாராக, पवित्र आत्मा आपको चेतावनी ஆவியானவர் दे, உங்களை உணரடை செய்வாராக. पवित्र आत्मा आपको विवेकित करे, எங்கே என் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, कहाँ कहाँ पाप की क्षमा नहीं हुई சோத்திரம் है, என்று ஆராய்ந்து பாருங்க. इसे परख कर देखो। அதான் இளைய மகன் சொல்லுகிறான், इसलिए उड़ाव पुत्र कहता தகப்பனை है, பார்த்து சொல்லுகிறான், पिता को देखकर कहता है, சோத்திரம் தகப்பனே हे पिता, உமக்குன்னு சொல்லல, आपके लिए नहीं, முதலாவது என்ன சொல்றாரு, सबसे पहले நான் कहा, பரத்துக்கு விரோதமாய் स्वर्ग के विरुद्ध, உமக்கு விரோதமாய் आपके நான் विरुद्ध பாவம் मैंने செய்தேன். पाप किया, பாவத்தை அறிக்கை செய்கிறான் पाप பாருங்க. को कबूल किया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட பின்புதான் जब पाप उसके क्षमा அவன் हुई, எதை எதை இழந்து போனானோ, जो जो उसने खोया, எந்தெந்த ஆசீர்வாதத்தை இழந்து जो போனானோ, जो आशीर्वाद खोया, எந்தெந்த நன்மைகள் இழந்து போனானோ जो जो भलाई அதை खोया, திரும்ப பெற்றுக்கொண்டார். उसे फिर से पा அப்ப இந்த लिया। பந்திக்கு பிறகு इस நீங்கள் भोज के எதை बाद எதை இழந்து போனீர்களோ, जो जो आपने खोया है, எந்தெந்த நன்மை இழந்து போனீர்களோ, जो जो भलाई खोए எந்தெந்த हैं, ஆசீர்வாதத்தை இழந்து போனீர்களோ, जो आशीर्वाद खोए, அத்தனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். सब आपको मिलना है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हो? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया।
ஆகினால इसलिए உங்களுக்கு தெரிந்தோ आपको जानते हुए, தெரியாமலோ अनजान में இருக்கிற சில பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்கும். जो जो पाप अभी तक क्षमा नहीं मिला அது है, எலும்புல ஒட்டிக்கிட்டு இருக்கும். हड्डी में छिपा है, அது வீட்டு வாசல் படுத்துக்கிட்டு இருக்கும். वो घर के द्वार पर बैठा அவன் है, பின்னாடி வந்துகிட்டு இருக்கும். पीछे आ रहा है, உனக்கு விரோதமா சாட்சி சொல்லிக்கிட்டு तेरे இருக்கும். विरुद्ध गवाह दे रहा இதை है, கண்டுபிடித்து उससे परख कर, ஆவியானவரே என்னை உணர்த்தும். पवित्र आत्मा मुझे विवेकित करो, ஆண்டவரே எனக்கு உணர்த்துன்னு சொல்லணும். पवित्र आत्मा मुझे विवेकित करो। தானியேல் ஜெபம் பண்றாரு. दानियेल कहता है, 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 9वां अध्याय में என் लिखा है, பிதாக்கள் मेरे पिताएं விரோதமாய் பாவம் செய்தார்கள். और विरोध पाप किए, என் பிதாக்கள் உமக்கு விரோத பாவம் तेरे செய்தார்கள். पितरों ने तेरे विरुद्ध पाप ஆகினால किए, அந்த इसलिए பாவத்தை எல்லாம் மன்னியும். उन सारे पापों को क्षमा कर। அல்லேலூயா. हालेलुया, हालेलुया. हालेलुया। இந்த நாட்களிலே इन दिनों உங்கள் में, வாழ்க்கையிலே हमारे जीवन में, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் தான். जो पाप क्षमा पाए அதான் हो, கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள், जो यीशु की लहू पर छिड़काए गए, மன்னிக்கப்பட்டவர்கள் जिनका पाप क्षमा हुई இந்த है, பந்தியிலே பங்கு பெற वो முடியும். इस बोझ में भाग ले सकते हैं। உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்த்து ஆயத்தப்படுத்திக் तुम கொள்ளுங்கள். अपने आप को परख कर विवेकित करके फिराओ। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरी बात, இந்த பஸ்காவை புசிப்பதற்கு இரண்டாவது நிபந்தனை என்ன? दूसरा इस फसह का पर्व मनाने के लिए क्या 8வது है? வசனத்தை, அது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் निर्गमन 12 का 8வது வசனத்தை வாசிப்பீர்களா? 8वां वचन में लिखा है, சோத்திரம். மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடு அதை என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். ம் ம் அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது புளிப்பில்லாத அப்பம். दूसरी अखमीरी रोटी। அப்ப இதை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? नए नियम में इसके बारे में क्या लिखा है? 1 கொரிந்தியர் புத்தகம் पहला कुरिन्थियों की 5ஆம் पुस्तक அதிகாரம் 5वां अध्याय 8லே வாசிக்கிற போதோ 8वां में हम पढ़ते हैं, அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ लिखा है, ம் 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 துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசாரிக்க கடவோம். அல்லேலூயா. हालेलुया। ம் ம் அல்லேலூயா. हालेलुया। அப்ப இரண்டாவது दूसरा क्या है? இந்த பந்தியில யார் பங்கு பெற முடியும்? कौन इस बोझ में भाग लेगा? ஒன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். सबसे पहले पाप क्षमा का निश्चय இரண்டாவது पाए। दूसरा தூய்மை உண்மை. और सीधाई और सच्चाई, சோத்திரம். புளிப்பில்லாத அப்பம். यानी अखमीरी रोटी। அப்ப இந்த புளிப்பில்லாத அப்பம் अखमीरी रोटी எதை குறிக்கிறதா? क्या दर्शाता है? தூய்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள். सीधाई और सच्चाई को दर्शाता है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा हो। அதான் தாவீது சொல்லுகிறார். इसलिए दाऊद कहता है, அதே 51ஆம் சங்கீதம் 8லே வாசிக்கிற போதோ 51 भजन संगीत 8वां में लिखा நீரோ है, आप என்ன செய்கிறீர்? क्या करते हो? என் உள்ளத்தில் मेरे मन को உண்மை இருக்க क्या है कर விரும்புகிறீர். सच्चाई रहना चाहते हो। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். நீரோ என்ன செய்கிறீர்? आप क्या करते ஸ்தோத்திரம். हो? என் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். मेरे मन में सीधाई रहना चाहते हो। 51ஆம் சங்கீதம் 6லே வாசித்து பாருங்க. 51 में 6 में लिखा है, அப்போ தேவன் விரும்புகிறார் प्रभु क्या चाहते ஸ்தோத்திரம், हैं? உண்மை, ஒரு सच्चाई, தூய்மையான ஒரு வாழ்க்கை. एक सच्चाई जीवन, அதான் புளிப்பில்லாத அப்பம். यानी अखमीरी रोटी। துர்குணம் பொல்லாப்போடு அல்ல. वो दुष्टता नहीं होना है, சோத்திரம். பழைய புளித்த மாவோடு அல்ல. सड़ा हुआ नहीं होना है, புளிப்பில்லாத துப்புரவு உண்மை. अखमीरी और सीधाई सच्चाई அப்போ होना है, தூய்மையான வாழ்க்கையோடு, यानी एक शुद्ध भरा जीवन, தூய்மையான உள்ளத்தோடு शुद्ध भरा हुआ हृदय। சோத்திரம். ஆண்டவர் சோத்திரம் உள்ளத்தை பார்க்கிறாரு. प्रभु हमारा मन देखता है, சோத்திரம். தூய்மை இருக்கிறதா? क्या उसमें शुद्धता है? உண்மை இருக்கிறதா? क्या सीधाई है? பரிசேயரை பார்த்தார்கள், फरीसी को देखा, சதுசேயரை பார்த்தார்கள். सदूसियों को देखा, பார்ப்பதற்கு देखने के लिए போதும் புறம்பே வெண்மையா இருக்கிறார்கள். बाहर बहुत शुद्धता है, புறம்பே பார்ப்பதற்கு வெண்மையா இருக்கிறார்கள். बाहरी से शुद्धता ஆனா है, உள்ளத்தை பார்க்கிற போதோ लेकिन जब उनका हृदय देखते அவர்கள் हैं, கல்லறையா वो இருக்கிறார்கள். एक खबर है, ஆகின வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லி இருக்கிறார்கள்.
सफेद खबर के समान है। அந்த கல்லறைக்குள்ளே उस कब्र के अंदर அழுகையும் நாற்றங்களும் துர்நாற்றம் வீசிக் கொண்டிருக்கிறது. दुर्गंध और दुष्टता है, அசுத்தங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது, अशुद्धता भरी है, துர்நாற்றம் வீசிக் கொண்டிருக்கிறது. उसमें दुर्गंध आती है। அப்ப இந்த நாட்களிலே इन दिनों में அவர் பார்ப்பதற்கு வெண்மையா இருக்கிறார்கள், दिखने के लिए सफेद ஆனா है, உள்ளமோ लेकिन मन क्या है? अनेक சோத்திரம் கசப்புகள் நிறைந்ததாக, कई सारे कड़वापन है, अनेक दुर्नाற்றம் உள்ளதாக कई सारे दुष्टता है, காணப்படுகிறது. क्या उस प्रकार है? हालेलुया, 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 हालेलुया। அப்ப இந்த நாட்களிலே इन दिनों में உங்கள் வாழ்க்கையிலே हमारे जीवन में சோத்து உண்மையான ஒரு தூய்மையான வாழ்க்கை இருக்குதா? सीधाई और सच्चाई जीवन है क्या? அதான் பரிசுத்த யோவான் क्योंकि प्रेरित வெளிப்படுத்த पौलुस விஷயத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. यूहन्ना कहता है, 2ஆம் அதிகாரம் 10 வாசித்து பார்ப்பீர்களானால் प्रकाशित वाक्य का दूसरा 10 அப்ப में ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहता है, நீ மரண பரியந்தோ तू मृत्यु तक உண்மையாயிரு. सच्चाई से रहे। ஹalleluya. हालेलुया। கொஞ்ச நாள் அல்ல, थोड़े दिन के लिए இந்த नहीं, கர்த்தருடைய பந்திக்காக மட்டுமல்ல, सिर्फ प्रभु बोझ के लिए இந்த नहीं, 2 நாளுக்காக सिर्फ மட்டுமல்ல, 2 दिन के लिए नहीं, இயேசு வருகிற வரைக்கும் जब तक यीशु நீ आएंगे உண்மை உள்ளவனாயிரு. तू सच्चाई से रहे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा हो। அப்ப உண்மை இருக்கா? क्या सच्चाई है? சோத்து யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है, சோத்திரம், என்னை मुझे சுமுத்திரியான தராசுல வைத்து நிறுத்து பாரும். एक तराजू में रख कर दे, சோத்திரம், சுமுத்திரியான தராசுல வந்து நிறுத்து பாரும். एक ठीक तराजू என் में रख के கைகளிலே दे। மாசு இருக்கிறதா? क्या मेरे हाथों में என் कलंक है? கால்களிலே மாசு क्या இருக்கிறதா? मेरे पैरों में कलंक है? ஏதாயில மாசு ஒட்டி கொண்டு இருக்கிறதா? अगर कोई कलंक है तो கண்ணுக்கு தெரியாத அசுத்தம் ஒட்டி கொண்டு मेरे இருக்கிறதா आँख से छिपा हुआ कोई कलंक है என்று तो என்னை ऐसे देखकर சோத்திரம் நிறுத்து பாரும் என்று मुझे சொல்லுகிறார். परख कर देख करके அப்ப कहता நமக்கு है, தெரியாத हमें अनजान சில में சோத்திரம் மாசுக்குள் ஒட்டி கொண்டு இருக்கிறது, कुछ कुछ कलंक छिपी हुई அதை है, கரைப்படுத்திக் கொண்டு वो இருக்கிறது. हमें अशुद्ध कर रहा அதான் है। ஏசாயா பக்தன் சொன்னான், इसलिए यशायाह நீ कहता है, மிகுதியா ஜெபம்னால் நான் கேளேன். अगर तू पुकारे तो भी नहीं சோத்திரம், सुनूंगा, நீ மிகுதியா ஜெபம்னால் நான் तू கேளேன். कितना भी प्रार्थना कर मैं ஏனென்றால் सुना உன்னுடைய करूंगा, கரங்கள் ரத்தப்படிந்ததா இருக்கிறது, क्योंकि तू वहाँ पर अशुद्ध கரைகளா है, இருக்கிறது. वहाँ गंदगी है। ஆகினால் இந்த நாட்களிலே इसलिए इन दिनों में எங்கே என் வாழ்க்கையிலே कहाँ मेरे जीवन சோத்திரம் में மாசு படிந்ததா இருக்கிறது, कहाँ कहाँ कलंक हुई है, சோத்திரம் எங்கே என் வாழ்க்கையில உண்மையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், कहाँ कहाँ मैं सच्चाई से नहीं रह पाया, உண்மையோடு நான் இருக்கிறேனா? क्या मैं सच्चाई से जी रहा हूँ? ஹalleluya. हालेलुया। அதான் எசேக்கியேல் ராஜா एजेकियल राजा மரணத்தின் விளிம்பிலே கடந்து போய் விட்டான். मृत्यु में चला गया था, மரணத்தை எட்டி கொண்டிருக்கிறது. मृत्यु की ओर जा रहा था, அவனுடைய வாழ்க்கை முடிவு மரணமாய் வந்து விட்டது. उसका जीवन का अंत मृत्यु ही था, ஆண்டவர் மரணத்தை அறிவித்து விட்டார். मृत्यु में छोड़ दिया। மரணத்தை அறிவிக்கப்பட்ட பின்பு जब मृत्यु की घोषणा அவன் हुई ஒன்றே ஒன்று கர்த்தரிடம் तब சொன்னான், उसने एक ही बात कहा, ஆண்டவரே, हे प्रभु, நான் உமக்கு முன்பாக मैं आपके सामने எவ்வளவு कितना உண்மையாயிருந்தேன். सच्चाई से रहा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। எவ்வளவு உண்மையாயிருந்தேன் कितना सच्चाई அதை से रहा, நினைத்தலும் என்று சொன்னான். उसे स्मरण करो। அந்த உண்மை वो सच्चाई மரணத்தை மாற்றிவிட்டது, मृत्यु को बदल दिया, வியாதிகளை மாற்றிவிட்டது, बीमारी बदल गई, ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து விட்டது. जिंदगी बदल அதே बढ़ போல गई। உங்கள் வாழ்க்கையிலே एक ही जीवन உண்மை, में सच्चाई, ஹalleluya. हालेलुया। இந்த பஸ்காவை புசிக்க வேண்டும் என்றால் अगर ये पर्व को खाना நமக்காக है, பலியாயிருக்கிற பஸ்கா, हमारे लिए बलिदान हुआ அந்த फसह, பஸ்காவை புசிக்கிற போது जब उस फसह को அந்த खाएंगे, பஸ்காவை புசிக்கிற மக்கள் எப்படி இருக்க उस வேண்டும்? फसह के खाने वाले लोग किस प्रकार உங்கள் होना है? பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்க வேண்டும். आपके अंदर पाप क्षमा का निश्चय होना है, சாத்தன் கழுவுனா பெருசல்ல, और दोना बड़ी बात नहीं, சாத்தன் கழுவுது பெருசல்ல, दोना बड़ी बात சுத்தம் नहीं, பண்றது பெருசல்ல, शुद्ध करना बड़ी बात नहीं, மறுபடியும் அந்த அசுத்தம் வரக்கூடாது. फिर से वह शुद्धता अंदर அது नहीं आना है, மன்னிக்கப்பட்டு இருக்க வேண்டும். उससे पाप क्षमा होना நீ है। மறுபடியும் கழுவிட்டு பண்ணிய போல மறுபடியும் சேத்தல விழக்கூடாது. डुक्कर के समान धो धोकर फिर से कीचड़ में नहीं गिरना है। हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। அந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் पाप क्षमा पाने पर ही மறுபடியும் பண்டி செவுத்துக்குள்ள போகாது. फिर से डुक्कर कीचड़ में नहीं हालेलुया. जाएगा। हालेलुया। ஆகினால इसलिए இந்த 2 நாளையா கழுவப்பட வேண்டாம், 2 दिन के लिए मत शुद्ध हो, இந்த மந்திக்காக கழுவப்பட வேண்டாம். इस भोजन के लिए शुद्ध நீ मत வருகையிலே हो। போகப்பட வேண்டும் என்றால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், स्वर्ग जाना है तो तेरे पाप क्षमा உன் होना பாவங்கள் है, மூடப்பட तेरे வேண்டும். पाप को दबाया जाना ஆகினால है। इसलिए பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் पाप क्षमा के निश्चय पाए वे लोग இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும். इस भोज में भाग लीजिए, அதுதான் தேவனுடைய நிபந்தனை. कोई प्रभु का नियम है। சோத்திரம். அது போல इसी प्रकार சோத்து இந்த புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் என்றால் अखमीरी रोटी को खाना சோத்திரம் है, தூய்மை, உண்மை,
உண்மை. यानी सीधा ही सच्चाई, மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். मृत्यु तक सच्चाई रहो। சோதரன், ஒரு நாள் 2 நாள் அல்ல. एक दिन 2 दिन की உன் बात குடும்ப नहीं, வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா? पारिवारिक जीवन में सच्चाई நீ है। நாட்டப்பட்ட சபையில உண்மையா இருக்கிறாயா? जिस कलीसिया में तू वहाँ सच्चाई உன்னை है, ரட்சித்த தேவனுக்கு முன்பாக உண்மையா जो இருக்கிறாயா? उद्धार दिया वो प्रभु के सामने உனக்கு सच्चा கொடுக்கப்பட்ட है, பிள்ளைகளுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறாயா? तुझे दिए बच्चों के सामने सच्चा சோதரன், है, உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையில உண்மையா இருக்கிறாயா? तेरे परिवार के अंदर तू सच्चा है, சோதரன், உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியில உண்மையா இருக்கிறாயா? तुझे दिया गया पत्नी के सामने सच्चा சோதரன், है, உனக்கு கொடுக்கப்பட்ட புருஷத்து உண்மையா இருக்கிறாயா? तुझे दिया गया पति के सामने सच्चा உனக்கு है, கொடுக்கப்பட்ட பெற்றோர்ட்ட உண்மையா तेरे இருக்கிறாயா? पालकों के सामने सच्चे हो, சோதரன், உன்னை ஒரு சபையில நாட்டியிருக்க அந்த சபையில உண்மையா जिस இருக்கிறாயா? कलीसिया में तू वहाँ सच्चाई உனக்கு से हो, நியமிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு முன்பாக உண்மையா क्या இருக்கிறாயா? सेवकों के सामने सच्चाई से हो, சோதரன், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை செய்யறதுல உண்மையா இருக்கிறாயா? तेरे नौकरी के स्थान में सच्चाई से உனக்கு हो, கொடுக்கப்பட்ட வியாபாரத்துல உண்மையா तेरे இருக்கிறாயா? व्यापार के स्थल में सच्चाई से உனக்கு हो, வருகிற வருமானத்துல உண்மையா क्या இருக்கிறாயா? तेरे कमाई में सच्चाई से தேவனுக்கு हो, கொடுக்க வேண்டிய தேவனுக்கு கொடுப்பதில் உண்மையா இருக்கிறாயா? प्रभु के देने के बाद में सच्चाई से हो, சோதரன், ராயனுக்கு கொடுக்காத ராயனுக்கு உண்மையா இருக்கிறாயா? जो देना சோதரன், उसे सच्चाई உண்மை से हो, இல்லை என்றால் अगर सच्चाई இந்த नहीं பந்தியில है, பங்கு பெறுவது अगर बोझ लोगे சோதரன், तो வீணா இருக்கும். व्यर्थ हो जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் வாழ்க்கையில எங்கே உண்மை தவறி இருக்கிறேன், कहाँ तुम सच्चाई से पीछे हटे हो, எங்கே என் வாழ்க்கையில் உண்மையை தவறி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். कहाँ से मैं सच्चाई से पीछे சோதரன், हटकर जी रही அந்த हूँ। வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்குள் இருக்க ஆவியானவர் இந்த ராக்காலத்திலே கர்த்தர் உணர்த்துவாராக. पवित्र आत्मा उस जीवन को इस शाम के समय पर रख कर दिखाए। ஹல்லேலூயா. हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा हो। தானியேல் உலகத்திலே தான் வேலை பார்த்தான். दानियेल भी संसार में काम कर रहा था, ஒரு ராஜ்யத்தின் கீழே தான் வேலை பார்த்தான். एक राज्य के नीचे ही काम कर அந்த रहा था। தானியேல் பற்றி வேதம் சொல்லுகிறது, उस दानियेल के बारे में शास्त्र कहता है, ராஜாவுக்கு राजा के எந்த நீதிகேடும் செய்யவில்லை. कोई भी अधर्म नहीं किया, தேவனுக்கு முன்பாக प्रभु के सामने நான் குற்றமற்றவனாய் मैं இருக்கிறேன், निर्दोष खड़ा हूँ, உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன். मैं सच्चा हूँ। சோதரன், இந்த தானியேலை குற்றப்படுத்தும்படி इस दानियेल को எல்லா வகையிலும் தேடினார்கள், दोषी ठहराने के लिए ढूंढ எல்லா रहे थे, வகையிலும் தேடி हर பார்த்தார்கள். रीति से ढूंढ रहे थे, உடுக்கிற உடையில தேடி பார்த்தார்கள், वस्त्र में ढूंढ रहे थे, உண்ணுகிற உணவில தேடி பார்த்தார்கள், भोजन में ढूंढ रहे थे, வாழ்கிற வாழ்க்கையில தேடி பார்த்தார்கள். उसके जीवन में गलतियां ढूंढ रहे थे, எல்லாமே தேடி பார்த்த போதும் सब में ढूंढने पर குற்றத்தை भी கண்டுபிடிக்க वहाँ முடியவில்லை. कोई दोष नहीं मिला, உண்மையுள்ளவனாய் क्योंकि காணப்பட்டான், वो सच्चा इंसान था, உண்மையுள்ளவனாய் वो एक காணப்பட்டான். सच्चा व्यक्ति இன்றைக்கு था। உங்கள் வாழ்க்கையிலே आज भी तेरे जीवन நாம் में, இருக்கிற இடங்களிலே जिस स्थान पर तुम நாம் हो, இருக்கிற தேசங்களிலே जिस देश में हम எல்லாம் हो, அனுகூலமாய் இருக்கிறது. क्या सब कुछ अनुकूल है? ஆராதிக்க அனுகூலமாய் இருக்கிறது, आराधना के लिए अनुकूल ஜெபிக்க है, அனுகூலமாய் प्रार्थना இருக்கிறது. के लिए अनुकूल அவன் है, எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாய் இருக்கிறது. सब कुछ अनुकूल இந்த होता है। நாட்களிலே इस दिनों நான் में எப்படி உண்மையுள்ளவனாய் इस வாழ்ந்து रीति से हम கொண்டிருக்கிறேன். सच्चाई से जी रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தானியேலுக்கு ஆராதிக்க அனுகூலமாய் இல்ல, दानियेल के लिए अनुकूल ஜெபிக்க रास्ता नहीं அனுகூலமாய் था, இல்ல, प्रार्थना के लिए अनुकूल नहीं இருக்க था, வாசமன் அனுகூலமாய் இல்ல, घर पे रहने के लिए अनुकूल नहीं எல்லாம் था, அவனுக்கு சாதகமாய் இல்ல. सब उसके लिए अनुकूल नहीं அனுகூலம் था, இல்லாத நாட்களிலே, अनुकूल नहीं होने पर சாதகம் भी, இல்லாத நாட்களிலே उसके लिए अनुकूल न होने पर भी, உண்மையுள்ளவனாய் வாழ்ந்து காட்டினானே. वो सच्चा बनकर जी இன்றைக்கு क्या? உங்களுக்கு உலகம் எல்லாம் அனுகூலமாய் இருக்கிறது. आज के दिन सब कुछ அனுகூலமாய் अनुकूल है, இருந்தாலும் கூட सब अनुकूल होने இன்றைக்கு पर भी, நான் உண்மையாய் வாழ்ந்து क्या கொண்டிருக்கிறேன். मैं सच्चाई से जी रहा हूँ? हालेलुया। हालेलुया। அந்த உண்மை உள்ளவர்கள் தான், वो सच्चे அந்த लोग தூய்மை உள்ளவர்கள் தான் वो सीधे लोग ही இந்த பஸ்காவை புசிக்கிற போது पसका का पर्व அவர்கள் खाते वक्त பலத்தின் மேல் பலன் वो அடைவார்கள், बलवंत में बलवंत நன்மைகளை होंगे, பெற்றுக் கொள்வார்கள், भलाई को प्राप्त கிருபையிலே करेंगे, வளருவார்கள். अनुग्रह में बढ़ेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் சுடரை போல கொழுந்து விட்டு எரிவார்கள். वो एक तीरों के समान चमकेंगे, கோணலும் மாறுபாடுமாய் இருக்கிற சந்ததி நடுவிலே அவர்கள் சுடரை போல टेढ़े और பிரகாசிப்பார்கள். हठीले लोगों के बीच में तारों के समान चमकेंगे। हालेलुया। हालेलुया। எல்லாம் கத்த சோதரம் பண்ணலாமா? सब प्रभु का धन्यवाद करेंगे। சோதரம் ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி, एक बार ஆண்டவர் प्रार्थना எனக்குள்ளே करें। ஏதாவது மன்னிக்கப்படாத பாவம் प्रभु இருக்குமானா, मेरे अंदर जो जो पापों நான் को ஏதாவது क्षमा नहीं உண்மை हुआ है, தவறி இருந்தால் जहाँ जहाँ मैं पीछे ஆண்டவரே हट गया, இந்த பாவங்கள் மன்னிக்கப்படட்டையா, प्रभु मेरे पापों என் को வாழ்க்கை क्षमा ஒரு करो। உண்மையான வாழ்க்கை எனக்கு தார मेरे ஆண்டவரே. अंदर सच्चाई जीवन இல்ல दो। சோதரம் பண்ணுவோமா? கொஞ்சம் सब சோதரம் प्रभु को பண்ணுவோமா? स्तुति करेंगे। தோத்திரன் 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 தோத்திரன். Praise the Lord, 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 praise the Lord. நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர். சோத்திரன் 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 சோத்திரன். Praise the Lord. तुम मांगो वो सुनेगा, कभी कटी हो पूरा करेगा. तुम मांगो वो सुनेगा, कभी कटी हो पूरा करेगा. मन से बुलाने वालों के दिल में आएगा, मन से बुला
யாத்ராக புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே उसी यात्रा निर्गमन 8 के நான் पुस्तक வாசிப்போமானா 12 के 8 में हम पढ़ते சோத்து हैं கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். कड़वे साग पात के साथ खाए. மூன்றாவது तीसरी बात, இந்த பஸ்காவை புசிக்க வேண்டும் என்றால் अगर इस फसल को खाना இந்த है பந்தியிலே பங்கு பெற வேண்டும் यानी என்றால் इस बोझ में भाग लेना है, கசப்பான கீரை कड़वे साग पात, இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதா? उसके बारे में नए नियम में क्या लिखा है? சோத்திரம் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே इफिसियों 4 अध्याय சோத்திரம் में 31வது வசனத்தை வாசிப்பீர்களானா 31वां वचन को हम पढ़ेंगे. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், यहाँ प्रभु कहता है சோத்திரம் சகலவிதமான கசப்பும் கோபமோ மூர்க்கமோ தூஷணமோ நீங்க கடவது ஒருவருக்கொருவர் தயவாயும் உருக்குமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவரையொருவர் மன்னியுங்க. सब प्रकार की कड़वाहट और प्रकोप और क्रोध और कलह और निंदा सब बैरभाव समेत तुमसे दूर किए जाए. एक दूसरे पर कृपालु और करुणामय हो, जैसे परमेश्वर ने मसीह में तुम्हारा अपराध क्षमा किए वैसे भी तुम एक दूसरे के अपराध को क्षमा करो. அல்லேலூயா. हालेलुया. அப்ப கசப்பான கீரை, कड़वा साग पात, அப்ப இந்த கசப்பான கீரை எந்த அனுபவத்தை குறிக்கிறதா? कड़वा साग पात क्या दर्शाता है? தன்னுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிறவர்கள், हमारे पापों के लिए जो पश्चाताप करते தன்னுடைய हैं, பாவத்துக்காக தன்னுடைய தவற்றுக்காக மனஸ்தாபப்படுகிறவர்கள், जो लोग अपनी गलतियों के लिए पश्चाताप करते हैं, சகலவிதமான கசப்பும் கோபமும் सब प्रकार की कड़वाहट, மூர்க்கமோ प्रकोप और क्रोध, கூக்குரலோ தூஷணமோ மற்ற எந்த துர்க்குணமோ உங்களை விட்டு நீங்கட்டும். कलवा निंदा सब तुमसे दूर किए जाए. தயவாய மன உருக்கமாயும் कृपालु और करुणामय, கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க. जिस प्रकार मसीह ने अपराध क्षमा किया तुम भी क्षमा करो. அல்லேலூயா. हालेलुया. அப்போ நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में நம்முடைய குற்றங்களுக்காக, हमारी गलतियों के लिए, நம்முடைய பாவங்களுக்காக, हमारी पापों के लिए, நம்முடைய தவற்றுக்காக हमारी गलतियों के लिए நாம் மனஸ்தாபப்படணும். हमें पश्चाताप करना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சில பேர் வாழ்க்கையில कुछ लोग जीवन அந்த में குற்ற உணர்வே வராது. वो पश्चाताप ही नहीं होता है. சுத்தாவன் வருகிற போது पवित्र आत्मा जब आता है அவன் பாவத்தை குறித்து, वो पापों के बारे அவன் में, நீதியை குறித்து धर्म के बारे में அவன் கண்டித்து वो ताड़ना देकर उन्नतवा। और पश्चाताप करता है. हालेलुया। हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். ஆயக்காரனை கவனிப்பீர்களானா चुंगी लेने वालों को हम देखते हैं, அவன் தேவ சமூகத்துல என்ட்ரி ஆகுறான், जब वो प्रभु के सामने खाली ஆனா होता है, உள்ள வரல. अंदर नहीं आया. அந்த ஆண்டவர் வாசல் படியில வந்த உடனே जैसे प्रभु के द्वार पे आता அவன் है உணர்த்தப்படுகிறான், तुरंत विवेकित होता है, நான் உள்ளே பிரவேசிப்பதற்கு தகுதி அல்ல. मैं अंदर प्रवेश करने के लिए योग्य नहीं हूँ. அல்லேலூயா. हालेलुया. பாவத்தை அடு மனஸ்தாபப்படுறான். उसका मन में पश्चाताप हुआ. हालेलुया। हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆனா சோத்திர உள்ளே பலிபீடத்தின் அருகாமலே சென்று वेदी के पास जाकर நான் உபவாசிக்கிறேன், मैं उपवास करता நான் हूँ, காணிக்கை போடுகிறேன், मैं दान देता நான் हूँ, இவ்வளவு வேதத்தை படிச்சிருக்கிறேன், कितना शास्त्र நான் पढ़ता இவ்வளவு हूँ, நேரம் ஜெபம் பண்ணுறேன் कितना घंटा என்று प्रार्थना பெரிய करता, அறிக்கை செய்கிறான். ऐसे बड़ा गिनती ஆனால் की, தன் குற்றங்களுக்காக, लेकिन अपनी தன் गलतियों के लिए, குறைகளுக்காக कमियों के लिए பரிசேயன் மனஸ்தாபப்படல. फरीसी पश्चाताप नहीं किया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த நாட்களிலே इन दिनों में உங்கள் வாழ்க்கையிலே हमारे जीवन में, சோதனை நம்முடைய வாழ்க்கையில வருகிற சில தவறுகள், हमारे जीवन में जो कमियां आती है, சில குறைகள், कुछ कमियां, சில குற்றங்கள் வரும். कुछ गलतियां होती है. हालेलुया। हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அத குற்றத்தை நியாயப்படுத்தி கொண்டு இருக்க கூடாது. उस गलतियों को सही मत बताओ. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அந்த குறையை நியாயப்படுத்தி கொண்டு இருக்க उस கூடாது. कमियों को सही करके मत बोलो. சோதனை அதை மனஸ்தாபப்பட்டு उसमें पश्चाताप நாம் மனம் होकर திரும்புவோமானால் अगर हम मन फिराएंगे तो அத சகலவித கசப்பும் सारा कड़वाहट, மூர்க்கமோ सारा क्रोध, எல்லா துர்க்குணமும் सारा दुर्गुण நீக்கிட்டு सब दूर होकर மனஸ்தாபப்பட்டு हम मन फिराकर நீ இருப்பாயானா अगर मन फिराएंगे तो அப்ப இந்த அப்பத்தை புசிக்கிற போது तब जब तुम
तुम इस बोझ खाओगे, அப்ப இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிற जब போதோ तक तुम इस बोझ में அது भाग लोगे, உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொண்டு वहाँ வரும். एक अनंत जीवन दिलाएगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा சோதரன் हो. பேதுரை கவனித்து பாருங்க. पतरस को देखिए, பேதுரு இயேசுவோடு கூட இருந்தவன். पतरस यीशु के साथ था. அவன் சொல்லுகிறான், वो कहता है சோதரன் யார் வந்தாலும் பிடிக்க முடியாது. कोई भी आने तो पकड़ नहीं पाएंगे, இப்பேற்பட்ட மரணத்து சம்பவம் நடக்க விட மாட்டேன் ऐसे घटना में नहीं छोड़ूंगा, என்று சோதரன் போராடுகிறான். ऐसे वो मल्युद्ध किया. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, तब प्रभु ने कहा, இந்த கல்மையை சபையை கட்டுவேன். इस चट्टान पर मैं अपना कलीसिया हालेलुया. बांधूंगा. हालेलुया. அதே பேதுரு பார்க்கிற போதோ उसी पतरस को जब हम देखते இயேசுவே, हैं, यीशु को, இவன் இயேசுவோடு கூட இருந்தவன், यीशु के साथ था, இவன் அவனோடு இருந்தவன் தான் यीशु के साथ என்று ही சொன்ன था. போதோ जब लोगों ने कहा, இந்த இயேசுவே इस यीशु को எனக்கு தெரியாது, मैं नहीं जानता, இந்த ஆளு யாருன்னு தெரியாது, मैं कौन नहीं जानता, சோத சபிக்கவும் ऐसा शाप देने சத்தியமும் பண்ணிட்டான். और सत्य करने लगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. சொல்லி கொஞ்ச நேரம் ஆகல, बोल के थोड़े देर ஒரே में ஒரு சத்தம் கேட்டது. एक ही आवाज सुनाई दी. அது என்ன சத்தம்? क्या आवाज था वो? சேவல், मुर्गा भागने हालेलुया. लगा. हालेलुया. சேவல் கூற சத்தம் கேட்டது. मुर्गा भागने लगा. அவன் என்ன செஞ்சான்? उसने क्या कहा? தன்னுடைய பாவத்துக்காக, तुरंत अपने पापों के தன் लिए, தவற்றுக்காக अपनी गलतियों के என்ன लिए செஞ்சான்? அவன் क्या किया? மனஸ்தாபப்பட்டான். पश्चाताप किया. அல்லேலூயா. हालेलुया. இந்த 10 மாசமா इस 10 महीने भर கர்த்தருடைய சத்தம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கும்ல? कितने बार प्रभु ने बात किया होगा? அல்லேலூயா. हालेलुया. இந்த 10 மாதங்களா इस 10 மहीने में கர்த்தர் எத்தனை முன்னோடு பேசி இருப்பாரு? कितने बार प्रभु ने आपसे बात किया है? எத்தனை வசனம் வந்து இருக்குது? कितना वचन आपकी ओर आया है? எத்தனை முறை ஆவியை உணர்த்தி இருப்பாரு? कितने बार पवित्र आत्मा याद दिलाए? நான் மனசாப்பட்டு இருக்கமா? क्या पश्चाताप किए? அல்லேலூயா. हालेलुया. மனசாபம் வந்து இருக்கா? कभी पश्चाताप हुआ? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. மனசாபம் வரலையே. नहीं हुआ पश्चाताप. அவங்க அப்படி பண்ணாதான் நான் இப்படி பண்ணேன், उन्होंने ऐसा क्या इसलिए मैं किया, அவங்க இப்படி சொன்னதான் நான் இப்படி சொன்னேன், उन्होंने ऐसा बोला इसलिए मैं बोला, அவங்க இப்படி செஞ்சதான் நான் சொன்னேன், उन्होंने ये किया इसलिए मैंने भी किया, அவன் அடிச்சுதான் நான் திரும்பி அடிச்சேன். वो मारा इसलिए मैंने मारा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஒரே ஒரு பறவை சத்தம் கேட்டது. एक ही एक मुर्गा का भांग सुनाई ஒரே दिया. ஒரு பறவை சத்தம் கேட்டது. एक ही एक भांग सुनाई दिया. தன் குற்றத்தை மனசாப்பட்டானே. तुरंत पश्चाताप हुआ. அதே பேதுருப்பட்ட அபிஷேகத்தை பெற்று இருக்கிறோமே, उसी प्रकार पतरस की तरह अभिषेक அதே पाए. ஆவியான பெற்று இருக்கிறோமே, वही पवित्र आत्मा को हमने அதே भी पाया வேதத்தை है. படிக்கிறோமே, उसी शास्त्र को हम भी இன்னைக்கு पढ़े. நம்மால மனஸ்தாபப்படவில்லை. लेकिन ये मन पश्चाताप नहीं அந்த करता. கசப்பான கீரை நீ புசிக்கணும். एक कड़वा साग पत को खाना அந்த है. கசப்பான கீரை எந்த அனுபவத்தை குறிக்கிறது? एक कड़वा साग पत क्या தன்னுடைய दर्शाता है? குற்றங்களுக்காக மனஸ்தாபப்படணும். अपने पापों के लिए पश्चाताप होना है. हालेलुया. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा हो. சோத்திரம். சவுலை கவனித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டு சவுலை. पुराने नियम का शाऊल को சோத்திரம். देखिए. தன்னுடைய மருமகனை கொலை செய்ய தேடிக்கிட்டு இருக்கான். उसने अपने ही दामाद को मारने की कोशिश சோத்திரம். की. தாவீதே சவுல் கொலை செய்ய தேடிக்கிட்டு இருக்கான். दाऊद को घातक करने की சோத்திரம். कोशिश ஒரு की. கூட்டத்தோடு அழுதுகிட்டு இருக்கிறான். एक भीड़ के साथ जुड़ रहा சோத்திரம். है. எத்தனையோ முறை தாவீதுக்கு தருணம் கிடைத்தது. कई बार उसे मारने की कोशिश சோத்திரம். की. சவுலை கொலை செய்ய. शाऊल को मारने की ஆனால் तैयारी में சோத்திரம் தாவீதோடு இருந்த மக்களை இதான் நல்ல சமயம், दाऊद के साथ जो थे वो यही ठीक समय இதான் है. ஆண்டு ஒப்பு கொடுத்து இருக்கிறாரு. ये प्रभु ने सौंपा है. இதோடு இவனை ஒழிச்சிடுவன்னு சொன்னாங்க. इसलिए शाऊल को खत्म कर ஆனா दे. இந்த தாவீதோ लेकिन ये दाऊद ने அபிஷேகம் பண்ணப்பட்ட अभिषेक மனுஷன் पाया மேல हुआ கை उस போடக்கூடாது. व्यक्ति के विरुद्ध हाथ नहीं ஆனா उठाना ஒரு है. தருணம் கிடைத்தது. एक समय मिला. அந்த தருணத்திலே उस समय पर தாவீதுடைய சவுலுடைய शाऊल का வஸ்திரத்தை கொஞ்சம் அறுத்துட்டான். वस्त्र को काट लिया. ஹalleluya. हालेलुया. அவன் பொருளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். उसके कुछ चीजों को ले लिया. அந்த வஸ்திர அறுத்ததினால वस्त्र के किनारों के काटने அவன் से மனசு என்ன செய்யப்பட்டதா? उसका मन क्या அவன் हुआ? மனது उसका मन துடித்தது, तड़पने लगा, வேதனைப்பட்டது. दुखित हुआ. ஐயோ அபிஷேகம் பண்ணப்பட்ட கை வச்சிட்டேனே, हाय अभिषेक पाया व्यक्ति पर हाथ रखा मैंने. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல பேசிட்டேனே, अभिषेक पाया व्यक्ति के विरुद्ध बोल அவன் दिया. மனது துடித்தது, उसका मन तड़पने लगा. மனது வேதனைப்பட்டது. उसका मन तड़पने लगा. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில आज तेरे जीवन சோத்திரம். में ஹalleluya, हालेलुया. ஹalleluya. हालेलुया. சோத்திரம். நம்ம சகோதர சகோதரி யாரு? भाई बहन कौन? சோத்திரம். நம்ம சகோதரர் மேல யாரு? हमारा भाई लोग कौन? நம்ம சகோதரி மாதிரி யாரு? हमारे बहन लोग कौन? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பிரதர் மாதிரி சொல்லுங்க. நம்ம சகோதரிகள் யாரு? हमारे बहन लोग कौन? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். अभिषेक पाए हुए लोग. ஹalleluya. हालेलुया. நம்ம சகோதரி யாரு? हमारे भाई कौन? ஹalleluya. हालेलुया. மனைவி புருஷன் அண்ணன் தம்பி ரெண்டாவது காரியம்.
पत्नी पति वो सब दूसरी बात। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் யாரு? प्रभु के बच्चे कौन है? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்லவா? अभिषेक पाए हुए बच्चे हैं। தாவீது சொல்றான் பாத்தீங்களா? क्योंकि दाऊद कह ஐயோ, रहा है அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல आए अभिषेक पाए அந்த व्यक्ति के विरुद्ध கொஞ்சம் துணி அறுத்ததுனால थोड़ा सा किनारा ही அவன் काटा, வேதனைப்பட்டாயா? वो तड़पने लगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம சகோதரன் हमारा நம்ம भाई, சகோதரி हमारी बहन, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் अभिषेक पाए हुए बच्चों के எத்தனை विरुद्ध காரியம் பேசி இருக்கிறோம், कितना तुम बोलते हो, எத்தனை தீமை செஞ்சு இருக்கிறோம், कितनी बुराई करते எத்தனை हो, காரியம் பண்ணி இருக்கிறோம், कितनी गंदगी करते கீழ हो, மேல சைடுல எங்கெங்க பண்ணி இருக்கோம். ऊपर नीचे साइड क्या क्या करते हो। புரிஞ்சுக்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். जिनको समझा ले लिया बोलो அல்லேலூயா. ले लिया। அல்லேலூயா. ले लिया। அப்ப நம்ம மனசாம் படுதா? மனசு வேதனை பட்டிருக்கா? मन में पश्चाताप होती है। அல்லேலூயா. हालेलुया। அதான் என் கசப்பான கீரை அனுபவம். यही कड़वा साग पर தன் குற்றங்களுக்காக மனஸ்தாபப்படணும். अपने किए हुए पापों का पश्चाताप சிந்தித்து करना है। பாருங்க. सोच के देखो। அல்லேலூயா. हालेलुया। என் மனைவி யாரு? मेरी पत्नी कौन है? மனைவி ரெண்டாவது. पत्नी என் மனைவி दूसरी, யாரு? लेकिन पत्नी कौन है पहला? சோதரன் என் புருஷன் யாரு? मेरा पति कैसा है? சோதரன் என் புருஷன் யாரு? मेरा पति कौन है? அல்லேலூயா. हालेलुया। என் மாமியார் யாரு? मेरी सास कौन है? என் மாமனார் யாரு? मेरा ससुर कौन है? என் மருமக யாரு? मेरा बहू कौन है? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। யாரு? कौन है वो? சோதரன் எங்க மாமா என் மச்சான் ரெண்டாவது காரியம். அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் யாரு? वो कौन है? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்லவா? अभिषेक पाए हुए लोग हैं। அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் अभिषेक पाए व्यक्ति இந்த के 10 विरुद्ध மாசமா 10 महीने எத்தனை में காரியம் பேசி இருக்கோம். कितना मुंह खोला है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப கர்த்தர் பேசலையா? प्रभु ने तुमसे बात ஒரு नहीं किया? பறவை சத்தம் வரலையா? क्या कभी आवाज नहीं सुनाई ஒரு दी? பறவை சத்தமும் கேட்கலையா? एक भी भांग की आवाज नहीं सुनाई ஒரே दी? ஒரு பறவை சத்தம் கேட்டதே. एक ही एक भांग की அவன் आवाज குற்றத்தை सुनाई दी। உணர்ந்தானே. तुरंत पश्चाताप किया। அல்லேலூயா. हालेलुया। தாவீது உணர்ந்தானே. दाऊद ने ஒரு पश्चाताप ஆயக்கார किया। உணர்ந்தானே. चुंगी लेने वाले அப்ப पश्चाताप இந்த किया। 10 மாதங்களாக अब 10 महीने கர்த்தர் से உன்னோடு பேசின காரியங்கள் प्रभु ने எத்தனை? जब कितने बार बात இன்றைக்கு किया। உணருங்க. आज पश्चाताप करो। புருஷன் மற்ற எந்த காரியமானாலும் कोई भी बात हो, எந்த மனுஷனானாலும் कोई भी व्यक्ति हो, அவன் ரட்சிக்கப்படாதவனும் चाहे उद्धार पाया नहीं पाया हो, हालेलुया। 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 நான் ஏதாகிலும் தவறு பண்ணி இருந்தால் अगर उनके विरुद्ध कोई पाप किया हो, இன்றைக்கு அதை அறிந்து மனஸ்தாபப்பட்டு आज திரும்புவாயானால் उससे पश्चाताप होकर मन फिराएंगे तो அப்போ तभी ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर ஆசீர்வதிப்பாரையா. आशीष करेंगे। हालेलुया। हालेलुया। இளைய மகனை பாருங்க. गुड़ाव पुत्र को இளைய देखो, மகன் அவன் எதிர்பார்த்தது என்ன? उसने क्या सोचा? என்ன ஒரு मुझे வேலைக்கான தான் வேணும். नौकर के समान रख ले। பிள்ளை என்ன சாணம் எனக்கு வேணாம். ऐसे ही साधारण नहीं, பிள்ளை என்கிற சாணம் வேணாம். बच्चा का स्थान नहीं चाहिए, எனக்கு வேலைக்கான போதும். नौकर के समान எனக்கு होने தேவை दो। சாப்பாடு தான் வேணும். सिर्फ खाना चाहिए। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। மனஸ்தாபப்பட்டாயா? पश्चाताप किया। அவன் மனஸ்தாபப்பட்டு पश्चाताप தான் होकर செஞ்ச தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு गलतियों का पश्चाताप அவன் होकर எதிர்பார்க்காத நன்மை செஞ்சாரே. उसने जो नहीं किया वो सोचा वो हुआ। நகோமி பாருங்க. नहोमी को என்ன देखो, நகோமின்னு சொல்லாதீங்க. नहोमी मत कहो, சோதரன் நான் நிறைவுள்ளவளா இருந்தேன். मैं तो भरपूर இப்போ थी, நான் எம்டியா இருக்கிறேன். अभी मैं खाली ஒண்ணுமே हूँ, கிடையாது. कुछ भी नहीं எல்லாம் है, போயிட்டு. सब गया। हालेलुया. हालेलुया। உணர்ந்தாலே ऐसा पश्चाताप மனஸ்தாபப்பட்டாலே की, मन में पश्चाताप இன்றைக்கு हुई। வாழ்க்கையில आज तेरे உங்க जीवन வாழ்க்கையில में, குறைவு நிறைவே பாருங்க. तेरा जीवन में ஜெப कमियों को ஜீவம் देख, இல்லையே. जीवन नहीं है, ஜெப ஜீவம் இல்லையே. प्रार्थना जीवन नहीं है, விசுவாசம் இல்லையே. विश्वास नहीं ஆவிக்கு है, வாழ்க்கை இல்லையே. आत्मिक नहीं है, கன்னி உள்ள வாழ்க்கை இல்லையே. व्यक्तिगत जीवन சோதரன் नहीं। நான் என் வாழ்க்கை எப்படி இருக்குது? कैसा है मेरा ஒரு जीवन? காலத்துல கன்னியா இருந்தது. एक दिन बहुत ஒரு காலத்துல कन्या थी, ஜெபம் இருந்தது. आत्मा था, ஒரு காலத்துல அபிஷேகம் இருந்தது. पवित्र आत्मा நல்ல था, தரிசனம் இருந்தது. अच्छा दर्शन நல்ல था, வெளிப்பாடு இருந்தது. अच्छा दर्शन நல்ல था, தேவ சித்தம் இருந்தது. पवित्र आत्मा நல்ல से ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தது. प्रभु की ஒரு इच्छा வசன थी, வாழ்க்கை இருந்தது. आत्मिक जीवन இன்றைக்கு थी। நான் வெறுமையா இருக்கிறேன். आज मैं खालीपन में बैठा हूँ। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। தன்னை உணர்ந்தாலே पश्चाताप करना இன்றைக்கு है। வாழ்க்கையில உணர்ந்து பாருங்க. आज तेरे जीवन में நீங்க सोच உங்க कर நிலைமை दे, உணர்ந்து பாருங்க. तेरे कमियों को உங்க सोच कर காரியத்தை दे, உணர்ந்து பாருங்க. खालीपन को நான் सोच அனலும் कर இல்லாம दे, குளிரும் இல்லாம मैं ठंडा நான் வாழ்ந்து नहीं கொண்டு करा, இருக்கிறேனே. मैं ऐसे जी रहा ஒரு हूँ, காலத்துல சத்தியத்துல நடந்தேனே. एक दिन सच्चाई में जी रहा உபதேசத்துல था, நடந்தேனே. सच्चाई में जी கிருபையில रहा था, வளர்ந்தேனே. अनुग्रह में बढ़ रहा था। இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒண்ணுமில்ல வாழ்ந்து கொண்டு आज இருக்கிறேனே मेरे जीवन में कुछ என்பதை नहीं है। ஆவியான உங்களோடு கூட இடைப்பட்டு आज உணர்த்துவாராக. पवित्र आत्मा तुमसे बातें कर रहा है। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया।
அப்ப இந்த பஸ்காவை நீ புசிக்க வேண்டும் अब என்றால் ये फसह को खाना है இந்த तो பந்தியில பங்கு பெற வேண்டும் इस என்றால் भोज में भाग लेना है तो ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும், लहू चिटकाया जाना है, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவனா पाप இருக்க क्षमा வேண்டும். का निश्चय पाना है। இந்த பஸ்காவை புசிக்க வேண்டும் इस என்றால் फसह को खाना है तो புளிப்பில்லாத அப்பம், अखमीरी रोटी, உண்மை தூய்மை உள்ளவனா இருக்க सच्चाई வேண்டும். और सीधाई இந்த जीवन। சோதரன் பஸ்காவை புசிக்க வேண்டும் என்றால் फसह को खाना है तो கசப்பான கீரை कड़वा தன்னுடைய साग குற்றங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு திரும்பினவனாய் காணப்பட வேண்டும். हमने किए हुए पापों का पश्चाताप करके मन फिराना है। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம் நான்காவதாக चौथी बात, சோத்திரம் அதே 12ஆம் அதிகாரத்திலே उसी 12वां अध्याय में 11வது வசனத்தை வாசியுங்க. 11 वचन पढ़ो। அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளிலே கச்சையை கட்டிக்கொண்டு கால்களிலே பாதரட்சிப்பை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளிலே தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமா புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அல்லேலூயா. ம் 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 அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा हो। நான்காவது चौथी बात, சோதம் அவர்கள் அறையிலே கச்சையை கட்டிக்கொண்டு कमर में बांधना है। சோதம் இதை புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற போதோ उसे हम नए नियम में देखते हैं। கச்சை என்று சொன்னால் बांधना அது बोला तो தன் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துவது. यानी एक सिद्ध था, ஏனென்றால் வலது புறம் இடது புறம் சாயக்கூடாது. बाएं और दाएं और नहीं फिरना है। சோதம் சுமை சுமக்கிறவர்கள் और जो बोझ उठाते हैं, சோதரம் சுமை சுமக்கிறவர்கள் जो बोझ उठाते தங்கள் हैं, இடுப்பிலே वो अपने कमर ஒரு को கச்சையை கட்டி கொண்டு कसकर இருப்பார்கள். बांध कर रखते இந்த हैं, குடலானது क्योंकि जो இந்த பக்கம் அந்த பக்கம் சரியக்கூடாது. अंदर की वजह சோதரம் यहाँ वहाँ नहीं होना உறுதியா है। இருப்பதற்கு वो ठीक से खड़े தங்கள் रहने, அறையிலே கச்சை கொண்டு अपने இருப்பார்கள். कमर में कसकर बांधते சோதரம் हैं। அப்போஸ்தலர் நடைபெறும் புஸ்தகத்திலே प्रेरितों के पुस्तक में 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 15வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போதோ 15 वचन में हम पढ़ते ஆதி हैं, சபையா ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். प्रेरितों के दिनों में लोग प्रार्थना कर பரிசுத்த रहे हैं, பேதுரு சிறைச்சாலை கட்டப்பட்டு क्योंकि இருக்கிறார்கள். पतरस को बंदीगृह में रखा है, மரணத்துக்கு நியமிக்கப்பட்டு उसे இருக்கிறார்கள். मृत्यु के लिए नियम क्या சபையார் है। பேதுருக்காக ஜெபித்த போது लेकिन जब कलीसिया लोग ने प्रार्थना சோத்திரம் किया, அந்த ஜெபத்தை கேட்டு उस प्रार्थना को सुनकर பேதுருவை ஜெபிக்கிற வீட்டுக்கு கொண்டு வந்தார். पतरस को घर पर लेकर அதிலே आए। ரோதை என்கிற ஒரு பிள்ளை रोदा नाम का एक சோத்திரம் लड़की சத்தத்தை கேட்டு பேதுரு வந்து விட்டார். आवाज सुनकर वे पतरस आ பேதுரு गया। வந்து விட்டார் சொல்றார், கதவை திறக்கவில்லை. पतरस आया लेकिन द्वार नहीं ஆனா खोली, அவர் சொல்லுவதிலே लेकिन वो बोलते ही உறுதியாய் இருப்பதை கண்டு वो दृढ़ता से बोली। சோத்திரம் வாசிப்போம். पढ़ेंगे। ம் 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 அவள் உறுதியா சாதித்தாள். उसने दृढ़ता से बोली। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த நாட்களிலே इन दिनों में இந்த அரை கச்சை एक कमर உங்கள் बांधना, வாழ்க்கையில கர்த்தர் மேல் வைத்திருக்கிற உறுதி. यानी परमेश्वर पर रखा हुआ भरोसा। அல்லேலூயா. हालेलुया। அதான் எபேசியர் புத்தகத்திலே इफिसियों के पुस्तक 6ஆம் में அதிகாரம் 14 வாசிக்க போதோ 6 में 14 में लिखा है, சத்தியம் என்னும் கச்சை உங்க அறையிலே கட்டினவர்களாய். सत्य नाम की कमर में बांधो। சோத்திரம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அடக்கூடாது. आधा यहाँ आधा वहाँ नहीं। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம் சில பேர் இந்த 3 நாளைக்கு எல்லாத்தையும் கைட்டு வச்சிருவா. कुछ लोग 3 दिन के लिए हटा कर रखेंगे, நாலா நாள் எடுத்து மாட்டிக்குவா. फिर चौथा दिन सब पहन लेंगे। हालेलुया। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம் அதான் உறுதியா இருக்கணும். दृढ़ता से होना है, சத்தியத்திலே உறுதி, सत्य में दृढ़ता, கிறிஸ்துவுக்குள்ளே உறுதி. मसीह में दृढ़ता। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम की महिमा हो। சோத்திரம் அதான் யோபு சொல்றாரு. इसलिए अय्यूब कहता சோத்திரம் है, கர்த்தர் கொடுத்தார், प्रभु ने दिया, கர்த்தர் எடுத்துக்கொண்டார். प्रभु ने लिया, கர்த்தருடைய நாமத்துக்கு प्रभु की नाम की சோத்திரம். महिमा हो। மாறல, बदला அவர் नहीं, மாற்றம் மாற வரவில்லை. उन्होंने बदला नहीं। சோத்திரம் சொல்றார் 13ஆம் அதிகாரத்திலே, 13वां अध्याय என்னை में कहता கொன்று है, போட்டாலும் பரவாயில்லை, मुझे मार भी डाले, என்னுடைய நம்பிக்கை मेरी भरोसा மாறாது, कभी नहीं என் बदलेगा, துதி மாறாது, मेरी स्तुति नहीं என்னுடைய बदलेगी, துதி வாழ்க்கை மாறாது, मेरी स्तुति नहीं என் बदलेगी, டெடிகேட் வாழ்க்கை மாறாது, मेरा जीवन नहीं என் बदलेगा, ரட்சிப்பு வாழ்க்கை मेरा மாறாது, उद्धार नहीं என் बदलेगा, ஆராதனை மாறாது, मेरी आराधना नहीं என் बदलेगा, ஜீவங்கள் மாறாது, मेरा जीवन नहीं बदलेगा, உறுதியா இருந்தாயா. दृढ़ता से था। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। இன்னைக்கு சிந்தித்து பாருங்க. आज परख कर
कर உங்கள் देखो வாழ்க்கையிலே अपने உங்கள் जीवन में ஜீவித்திலே आपके जीवन में உபதேசத்தில் உறுதியா இருக்க முடியுதா क्या सत्य में कसर कर हो உபதேசத்தில் உறுதியா இருக்க क्या முடியுதா सत्य में निडर होकर हो சோதரம் வாழ்க்கையில் விசுவாசத்தில் உறுதியா இருக்க முடியுதா क्या विश्वास में दृढ़ता में சோதரம் हो விசுவாசம் மாறி போகுது विश्वास बदल जाता சோதரம் है வசனம் மாறி போகுது वचन बदल जाता சூழ்நிலை है கண்டவுடனே परिस्थिति को देखते சூழ்நிலை ही பார்த்தவுடனே परिस्थिति को देखते மாறி ही போகுதே सब बदल जाता சோதரம் है ரூத்தை கவனித்து பாருங்கள் रूथ को देखिए சோதரம் நகோமி சொல்லுகிறார் नहोमी कहती சோதரம் है, என்னால मर्द இன்னொரு மகனை பெற்றெடுத்து और एक बच्चे को உன் पैदा வாழ்க்கை कर ஈடுகட்ட முடியாது तेरे जीवन को मैं नहीं संवार உன் पाऊंगी வாழ்க்கை நான் சரிபடுத்த முடியாது तेरे जीवन को संवर नहीं ஆகின உன் सकती விருப்பம் போல வாழு इसलिए तेरी मनमानी என்று से அவர் जी சொல்லுகிறார் ऐसे कहती ஆனா है ரூத்தோ लेकिन रूथ, உன் தேவன் தான் என் தேவன் तेरा परमेश्वर நீ मेरा எங்கே போய் அங்க நான் परमेश्वर வருவேன் तू जहाँ जाएगी எங்கே वहाँ மரிக்க அங்க आऊंगी தான் மரிப்பேன் तू जहाँ मरेगी உன் वहाँ ஜனம் தான் मरूंगी என் ஜனம் तेरा प्रजा அவள் मेरी प्रजा உறுதியை பார்த்து उसकी दृढ़ता को அவள் देखकर மறுபடியும் ஒன்றும் சொல்லவில்லை और फिर उसको कुछ नहीं அப்ப இந்த कही நாட்களை பாருங்களேன் प्रभु சில के बच्चे, சூழ்நிலை வருகிற போதோ कुछ परिस्थिति சில आती, கஷ்டங்கள் வருகிற कुछ போதோ नुकसान आती சில है, பாடுகள் வருகிற कुछ போதோ संकट आती சில है, இழப்புகள் வருகிற कुछ போதோ नुकसान आती உன் है, ஜெபங்கள் மாறுகிறது तेरी प्रार्थना बदल உங்கள் जाती है ஜீவியங்கள் மாறுகிறது आपका जीवन बदल உன் जाता வாழ்க்கை மாற்ற வருகிறது जीवन में बदलाव होती விசுவாசத்தை है விட்டு விடுகிறாய் विश्वास को छोड़ நீ देते அழைப்பை हो விட்டு விடுகிறாய் आराधना छोड़ ரட்சிப்பை देते விட்டு விடுகிறாய் उद्धार छोड़ देते எல்லாவற்றையும் விட்டு விடுகிறாய் सब छोड़ देते வேறுபட்ட வாழ்க்கை விட்டு விடுகிறாய் व्यक्तिगत जीवन छोड़ देते ஆகையால்தான் इसलिए இந்த அப்பத்தை புசிக்க வேண்டும் என்றால் अगर इस रोटी உன் खाना ஆடையிலே है கச்சை கட்ட வேண்டும் कमर को कसकर நீ बांधना உறுதி है உள்ள ஒரு வாழ்க்கை एक दृढ़ता वाला அதான் जीवन கொலோசியர் சொல்லப்பட்டது போல கொலோசியர் में लिखा है, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது यीशु को अपनाने அந்த पर இயேசுவிலே उस यीशु से நீங்கள் உறுதிப்பட்டவளாய் அதிலே நீங்கள் வளர उस வேண்டும் दृढ़ता में उसी में बने रहो இயேசுவை ஏற்றுக்கொண்டு जिन्होंने यीशु को அதிலே अपनाया, அவர்களை வேட்கொண்டு उसी में दृढ़ता அவர்களை होकर, உறுதி பெற்றவர்களாக उसमें दृढ़ता நீங்கள் बनकर, அதிலே வளர வேண்டும் उसमें बढ़ना है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। சோத்து நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக नेबुकदनेस्सर के सामने சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள் शाद्राक, मेशक, சோத்து अबेदनेगो நீ कहता என்னதான் है, சோறு போட்டு வளர்த்தாலும் कितना भी खिलाए நீ என்னதான் துணி கொடுத்து வளர்த்தாலும் कितना वस्त्र நீ पहना है, என்னதான் எங்களை படிக்க வைத்தாலும் कितना भी तू हमें நேபுகாத் पढ़ाए, நேச்சாரே ए நீ नेबुकदनेस्सर, நிறுத்திருக்க சிலைக்கு நாங்கள் ஆராதிக்க முடியாது रखा हुआ इस देवता के நாங்கள் सामने नहीं ஆராதிக்கிற झुकूंगा, தேவன் क्योंकि எங்களை परमेश्वर தப்பிக்க வல்லவராய் हमें बचा இருக்கிறார் सकता है। அக்கினியை பார்த்து आग को देखकर, அக்கினி சோதனையை பார்த்து आग की कुंड को அக்கினி देखकर, மனத்தை பார்த்து आग की जलान को அக்கினி देखकर, ஜுவாலையை பார்த்து उस आग की அவர் बर्फाई को வாழ்க்கை देखकर, மாறவில்லை मेरा जीवन नहीं அவர் बदलेगा, வாழ்க்கை ஆராதனை மாறவில்லை उनकी आराधना नहीं ஜீவனங்கள் बदली, மாறவில்லை उनका जीवन नहीं கர்த்தர் बदला, உறுதியாக இருந்தார்களே प्रभु में दृढ़ता இன்றைக்கு से, வாழ்க்கையிலே आज तेरे சில जीवन சோதனையை में பார்த்து संकट சில देखकर, கஷ்டத்தை பார்த்து परीक्षा को சில देखकर, காரியங்களை பார்த்து कुछ बातों को உன் வாழ்க்கையிலே देखकर, மாறி போகுது तेरा जीवन बदलता है, மாறி போனபடியினாலே जीवन बदलने நீ के எப்படி कारण, பஸ்காவை ஆசாரிக்க முடியும் कैसे फसह को எப்படி खाएगा, அப்பத்தை புசிக்க முடியும் कैसे रोटी எப்படி खाएगा, ரத்தத்தை பானம் பண்ண முடியும் कैसे लहू को நீ पिएगा, கிறிஸ்துவுக்குள் உறுதியா இருக்கிறாயா क्योंकि मसीह में दृढ़ है, கிறிஸ்துவுக்குள் உறுதியா இருக்கிறாயா क्या मसीह में दृढ़ பரிசுத்த हो, பவுல் சொல்லுகிறார் मेरे पौलुस சோதர कहता है, ரோமர் 8 அதிகாரத்திலே रोमी 8 में, கடைசியில வாசித்து பார்க்கிற अंत में போது पढ़ते हैं, பசி வந்தது भूख आया, பட்டினி வந்தது भूख आई, நிர்வாணம் வந்தது नंगापन हुआ, அவமானம் வந்தது अपमान மரணம் हुआ, வந்தது मृत्यु எல்லாம் வந்தது सब आने पर எல்லாம் भी, வந்தாலும் கூட सब आने पर கிறிஸ்துவின் भी, அன்பை விட்டு பிரிக்க முடியவில்லை मसीह के प्रेम से कोई अलग नहीं கிறிஸ்துவின் कर அன்பை விட்டு सकता, பிரிக்க முடியவில்லை मसीह के प्रेम से कोई अलग नहीं कर வசனத்தை பிரிக்க सकता, முடியவில்லை भूख नहीं अलग किया, இன்னைக்கு வாழ்க்கையிலே आज तेरे जीवन में, உபத்திரவத்தினாலே संकट பாடுகளினாலே में, परीक्षा में, நிந்தையினாலே अपमान இயேசு में, விட்டு விலகி போயிருக்கிறாய் यीशु से अलग हो गए, உபதேசத்தை விட்டு விலகி போயிருக்கிறாய் अलग से, सत्य से சத்தியத்தை अलग விட்டு हो गए, விலகி போயிருக்கிறாய் सत्य से अलग हो गए, ஆராதனை விட்டு விலகி போயிருக்கிறாய் आराधना से अलग हो சபை गए, ஐக்கியத்தை விட்டு விலகி कलीसिया से अलग हो போயிருக்கிறாய் गए, ஐக்கியத்தை விட்டு விலகி போயிருக்கிறாய் सेवकों के நீ संगति से எப்படி अलग हो பந்தியில गए, பங்கு பெற முடியும் कैसे तू बोझ में भाग लेगा, ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। அப்ப இந்த நாளிலே आज के इस दिन சோதி में, இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்றால் ये फसह को मनाना ரத்தம் है तो தெளிக்கப்பட்டதா இருக்க வேண்டும் लहू को छिटकाया जाना பாவங்கள் है, மன்னிக்கப்பட்டதா இருக்க पाप क्षमा வேண்டும் का निश्चय पाना புளிப்பில்லாத है, அப்பமா இருக்க अखमीरी வேண்டும் रोटी खाना தூய்மை है, உண்மையுள்ளதா இருக்க सीधाई வேண்டும் और सच्चाई से சோத்து जीना है, கசப்பான கீரை உள்ளதா இருக்க कड़वा வேண்டும் साग தன் मत होना குற்றங்களுக்கு है, மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினவா இருக்க हमने வேண்டும் किए हुए पापों को पश्चाताप होकर मन फिराना है, தன் அறை கட்டினவனா இருக்க हमारे வேண்டும் कमर को कसकर बांधना है, உறுதியான வாழ்க்கை यानी दृढ़ நான் भरा हुआ வாழ்ந்தாலும் जीवन, கர்த்தருக்காக अब जीऊंगा तो प्रभु நான் के लिए, மரித்தாலும் கர்த்தருக்காக मरूंगा तो प्रभु के लिए, हालेलुया। हालेलुया, நான் வாழ்ந்தாலும் யாருக்காக जीऊंगा तो किसके लिए, சோத்து நான் மரித்தாலும் मरूंगा किसके लिए, கர்த்தருக்காகயா प्रभु के लिए, ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, இந்த உறுதி ये दृढ़ता, இந்த சோதர நம்பிக்கை ये भरोसा யார்கிட்ட இருக்கோ किसके अंदर அவங்க हो, இந்த பந்தியில பங்கு பெறுகிற वो போது इस बोझ में जब भाग அவர்கள் लेंगे और உயர்த்தப்படுவார்கள் उन्नति पाएंगे, हालेलुया हालेलुया, ஹalleluya हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் प्रभु की पवित्र नाम की महिमा சோதரம் हो। அடுத்தது अगला बात, அதே 11வது வசனத்திலே उसी उनके 11 அவர் वचन में கால்களிலே पाँव में பாதரட்சை அணிந்தவர்களாய்
கால்களாய். जूती पहने। அல்லேலூயா. हालेलुया। ஐந்தாவது पांचवी बात, கால்களிலே पाँवों में பாதரட்சை. जूता पहनना है। சோத்திரம். மார்க்கு புஸ்தகம் मरकुस 6ஆம் அதிகாரம் போகவும் 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். எபேசியர்ல வாசிக்கிற போதோ इफिसियों में हम पढ़ते हैं சோத்திரம் 15வது வசனத்துல 6ஆம் அதிகாரத்துல 6:15 में சோத்திரம் பாதரட்சை என்கிற ஆயத்தம். जूतिया नाम की तैयारी। அல்லேலூயா. हालेलुया। ஆயத்தம். तैयार नाम की அவ जूतियां, பாதரட்சை தொடுத்து கொண்டு उस जूतियों को அப்ப पहनकर உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள यानी வேண்டும். अपने आप को तैयारी करना है। உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். अपने आप को तैयार உன் कर தேவனை சந்திப்பதற்கு अपने प्रभु को मिलने के உன்னை लिए ஆயத்தப்படுத்திக் கொள். अपने आप को तैयार உன்னோடு कर, சேர்ந்து இருக்கிற கூட்டத்தையும் ஆயத்தப்படு. तेरे साथ रहने वाले झुंड को भी तैयार कर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ. तैयारी हो। உன்னை வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்கணும். प्रतिदिन जीवन में तैयारी होना है। சோதரம். புத்தி உள்ள 10 கன்னை குறித்த வேதத்தை வாசிக்கிறோம். बुद्धिमान भरे हुए 10 स्त्रियों के बारे में हालेलुया। देखते हैं। हालेलुया। हालेलुया। எந்த நேரமோ हमेशा எத்தனை பேர் ஆயத்தமா இருந்தா को कितने लोग तैयार थे? அல்லேலூயா. हालेलुया। ஆயத்தம் இருந்தவர்கள் तैयारी के साथ जो थे, மணவாளனோடு जब दूल्हा आया போயிட்டாங்கயா. चले गए। ஆயத்தம் இல்லாதவர்கள் जो तैयारी नहीं किए மணவாளன் பார்க்க முடியல. दूल्हा को नहीं देख पाए। கதவு அடைபட்டு போச்சு. दरवाजा बंद हो गया। ஆகினால इसलिए இந்த கர்த்தருடைய பந்திக்கு மட்டும் உன்னை ஆயத்தப்படுத்தாத. इस प्रभु भोज के लिए सिर्फ तैयार मत हो। அல்லேலூயா. हालेलुया। எந்த நேரமோ हर पल பாதரட்சை என்கிற ஆயத்தம் உனக்குள்ள எப்போது இருக்கணும். तैयारी नाम की जूते को पहने रखो। அல்லேலூயா. हालेलुया। ஆயத்தம் எப்போது உனக்குள்ள இருக்கணும். हमेशा तैयारी होना है। கர்த்தருடைய பந்திக்கு மட்டும் ஆயத்தப்படாத. सिर्फ प्रभु भोज के लिए तैयार न हो। அல்லேலூயா. हालेलुया। இது 2 நாள் ஆயத்தம். 2 दिन की तैयारी है। அல்லேலூயா. हालेलुया। இயேசு வரப்போகிறார். यीशु आने वाले हैं। மணவாளன் दूल्हा வரப்போகிறார். आने वाला है। ரோத மணவாட்டியாருக்கு சபை எப்போது ஆயத்தமா இருக்கணும். दुल्हन कलीसिया हमेशा तैयार அந்த होना है। ஆயத்த ராக்காலமா இருக்கலாம். चाहे रात का அது समय பகல் हो, வேளையா இருக்கலாம். भोर का समय அது होगा, காலையா இருக்கலாம். दिन का समय அது होगा, மாலையா இருக்கலாம். दोपहर का समय அது होगा, விடிகாலமா இருக்கலாம். अधिक बोर ரோத होगा, எந்த நேரமா இருக்கலாம். कुछ भी समय நீ होगा। ஆயத்தமா இருந்தா अगर तू तैयार சலபடி होगा, போயிட்டே இருக்கலாம். निकलते रहेगा। சோத 2 பேர் படுத்திருப்பார்கள். 2 जन सोए रहेंगे, ஆயத்தமா இருக்கிறவன் जो तैयार रहेगा போயிட்டே இருப்பான். उठा लिया 2 जाएगा। பேர் வேலை செஞ்சுக்கிட்டு 2 இருப்பான். जन काम करेंगे, ஆயத்தமா இருக்கிறவன் जो तैयार है போயிட்டே இருப்பான். चलते रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। 2 பேர் பயணம் செய்வாங்க. 2 जन यात्रा करेंगे, ஆயத்தமா இருக்கிறவங்க जो तैयार है போயிட்டே वो இருப்பான். चलते रहेगा। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? हाथ उठाकर எல்லாம் प्रभु को கரங்களை धन्यवाद அசைத்து करेंगे। ஸ்தோத்திரம் பண்ணலாமா? हाथ धन्यवाद எந்த करेंगे। சூழ்நிலையோ அவர் அன்பேன் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்வா. எந்த சூழ்நிலையோ ஆமென். அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகத்தின் தேவகுமாரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகத்தின் தேவகுமாரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम அப்ப की இந்த महिमा। பஸ்காவை நாம் ஆசரிக்க வேண்டும் என்றால் वे फसह को मनाना அல்லது है இந்த तो, கர்த்தருடைய பந்தியை நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் इस भोज में भाग लेना है ஒன்னு तो, பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்க पाप வேண்டும். क्षमा का निश्चय होना 2 है, உண்மை தூய்மை இருக்க வேண்டும். शुद्धता होना 3 है, மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். पश्चाताप होकर मन फिराना 4வது है। चौथी बात சோத்த என்ன செய்யணுமா? क्या करना है? சோத்திரம் कमर கர்த்தருக்குள்ளே
உறுதியா प्रभु இருக்கிறீர்கள். के अंदर दृढ़ता होना है। ஐந்தாவதோ पांचवी बात, உங்களை ஆயத்தப்படுத்திக் अपने கொள்ளுங்கள். आप को तैयारी करना है, எப்போ ஆயத்தமா இருக்கணும்? हमेशा तैयारी। அல்லேலூயா. हालेलुया। ஆறாவதாக छठवीं बात, சோத்திரம் அதே யாத்ராக 12 11 வாசிக்கிற போதோ उसी निर्गमन அவர் के 11 கையிலே हाथ में தடி பிடித்துக் கொண்டு लाठी लिए हुए। சோத்திரம் சங்கீதத்தில் வாசிக்கிற போதோ भजन संगीता में पढ़ते 23ஆம் சங்கீதத்திலே 23वां भजन 4வது வசனத்தை வாசிக்கிற 4वां போதோ वचन में लिखा है, 9 சோத்தும் கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. हालेलुया। பாதுகாப்பு கர்த்தருடைய வசனம். परमेश्वर का वचन हमारे लिए ढाल சோத்திரம் है। கர்த்தருடைய வசனம் கையில் இருக்க வேண்டும். परमेश्वर का वचन हाथ में होना வசனத்தோடு है, வாழ வேண்டும். वचन के साथ जीना வசனத்தோடு है, ஜீவிக்க वचन வேண்டும். के साथ रहना है, சோத்த வசனத்தோடு காணப்படணும். वचन के साथ दिखाई देना வசனத்தோடு है। வாழ்றேனா? क्या वचन के साथ जी रहे வசனத்தோடு हो? ஓடுறேனா? वचन के साथ दौड़ रहा பிலிப்பியர் हूँ। சபை பார்த்து தேவன் சொல்லுகிறார், फिलिपियों को देख कर प्रभु சோத்திரம் कहता है, கோணலும் மாறுபாடுமாய் சந்ததி நடுவிலே ये टेढ़े और अटीले लोगों के வசனத்தை बीच பிடித்துக் में கொண்டு சுடரை போல வாழுகிற நீங்கள் वचन को धरे हुए चमकने वाले आप அப்ப लोग வசனத்தோடு வாழ்ந்திருந்தா, वचन के साथ வசனத்தோடு जिएंगे तो, ஜீவித்திருந்தா, वचन के साथ இந்த चलेंगे பந்தியில तो, பங்கு பெறுகிற போதோ भोज में भाग लेते நிச்சயமா உங்க வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். निश्चय तुम्हारे जीवन में अनंत जीवन இந்த पाओगे। பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்றால் अगर फसह का पर्व சோத்திரம் मनाना है, ஒன்று பாவம் மன்னிக்கப்படு, पहला पाप क्षमा का ரெண்டு निश्चय होना தூய்மை है, உண்மையான வாழ்க்கை, सीधा और सच्चाई जीवन, மூன்றாவது மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பு, पश्चाताप होकर मन நான்காவது फिराना, உறுதியான வாழ்க்கை, दृढ़ता हुआ ஐந்தாவது जीवन, ஆயத்தப்படுத்திக் கொள். तैयारी वाला இதுக்காக जीवन, அல்ல, इसके लिए இயேசு नहीं, வருகிற போது, यीशु आने वाला மணவாளன் है, வருகிற போது दूल्हा आने वाला நான் எப்ப है, அவரோடு போயிட்டே இருக்கணும். मुझे भी उनके साथ जाना है। हालेलुया। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். ஆறாவதோ छठवीं बात, சோத்திரம் எப்போது வசனத்தோடு வாழணும். हमेशा वचन के साथ जीना है, சத்தியத்தை கைக்கொண்டு நீதி உள்ள ஜாதியே सत्य की உள்ளே धारण करके பிரவேசிப்பதற்கு सच्चाई और வாசலை திறக்கப்படும். सच्चाई से इस द्वार पर இம்மையில प्रवेश திறக்கப்படும், कर, உன்னத திறக்கப்படும். जहाँ भी खुलेगा वहाँ भी ஆகினால் खुलेगा। எங்க போனாலும் எதை வாழ்ந்தா சத்தியத்தோடு வாழ வேண்டும், कहीं भी जिए सत्य के வசனத்தோடு साथ, வாழ वचन के साथ வேண்டும். जियो, அப்படிப்பட்டவர்கள் தான் वही लोग சோத இந்த பந்தியில பங்கு பெற முடியும். भाग ले सकते हैं। சோத்திரம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? कितने लोग इसे मानते हो? சோத்திரம். ஏற்றுக்கலாம். அப்படி ஜெபிக்கலாமா கொஞ்ச நேரம்? जो मानते உங்களை हैं எப்படி प्रार्थना ஆவியானவர் करेंगे। உணர்த்துறாரோ पवित्र आत्मा जैसे சோத்திரம். आपको बात कर रहा ஒப்புக்கொடு है, போமா அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு. प्रभु के वचन के கர்த்தர் लिए உங்களை समर्पण ஆசீர்வதிப்பாராக. करेंगे। प्रभु இந்த आपको பஸ்காவை आशीष ஆசீர்வதிப்பதற்கு फसह को मनाने ஆண்டவரே के लिए என்னை தகுதிப்படுத்தையா. प्रभु मुझे तैयार சோத்திரம். करो। கொஞ்சம் ஒப்பு கொடுக்கலாமா? ऐसा समर्पण சோத்திரம். करेंगे। ஒழுங்கா படி முடிஞ்சவங்க जो हो சோத்திரம். सकते हैं, ஆவியானவர் எப்படி ஜெபிக்க ஏவுறாரோ जो हो सकते சோத்திரம். हैं, உங்களை ஆவியானவர் எப்படி ஜெபிக்க ஏவுறாரோ पवित्र आत्मा आपको சோத்திரம். जैसा அப்படியே प्रार्थना கொஞ்ச நேரம் करना चाह रहा ஜெபிக்கலாமா? है, हम கொஞ்ச प्रार्थना நேரம் करेंगे। கொஞ்ச நேரம் மனம் திறந்து घुटने में கொஞ்ச நேரம் आकर மனம் मन திறந்து खोल कर, ஆண்டவரே हे प्रभु, என்னுடைய பாவத்தை எல்லாம் ஒரு விஷயம் கூடுனாதா मेरे सारे சோத்திரம். पापों को மன்னிக்கப்பட்டதா இருக்கட்டையா. क्षमा कीजिए எனக்கு प्रभु। ஒரு தூய்மையான வாழ்க்கை கொண்டு வர मुझे ஆண்டவரே. प्रभु शुद्ध என்னுடைய जीवन குற்றங்களுக்காக दो, மனஸ்தாபப்படணுமே. मेरा पश्चाताप होने சோத்திரம். दो, என்னை ஒரு விஷயம் உறுதியா இருக்கணுமே. मसीह में मैं दृढ़ता से சோத்திரம். जीना என் வாழ்க்கை है, உறுதி இல்லாத வாழ்க்கை இருக்கிறது. मेरे अंदर दृढ़ भरा जीवन நானே नहीं போல் है, அணைந்து கொண்டு இருக்கிறேனே. मैं सरकोंडों की तरह வலது हिलते புறம் रहता இடது புறம் हूँ, ஓடிக்கொண்டு இருக்கிறேனே. यहाँ वहाँ दौड़ते रहता சோத்திரம். हूँ, சோத்திரம். நான் ஆயத்தமா இருக்கணுமே. मेरे अंदर तैयारी होना இந்த है, கம்யூனுக்காக மட்டுமல்ல, सिर्फ अभी के लिए இந்த नहीं, கம்யூனுக்காக மட்டுமல்ல, ये प्रभु भोज के लिए சோத்திரம். नहीं, கர்த்தருடைய வரிக்கு எப்போதும் நான் ஆயத்தமா आप இருக்கணுமே. प्रभु आपके आगमन के लिए நான் हमेशा வசனத்தோடு तैयार होना है, வாழணுமே. वचन के अनुसार जीना வசனத்தை है, கையில பிடிச்சிருக்கணுமே. वचन के अनुसार रहना है, வசனத்தோடு வாழணுமே. वचन के अनुसार जीना ஆண்டவரே, है, என் வாழ்க்கை இப்படியே மாறணும் ஐயா. प्रभु मेरा जीवन को என்னை ஒரு बदल நிமிஷம் दो, தகுதியாக்க ஆண்டவரே. मुझे पवित्र कर என்னை दो, ஒரு நிமிஷம் தகுதிப்படுத்த ஐயா. मुझे तैयार कर दो, எனக்குள்ள குறைகளை மாற்ற मेरे ஆண்டவரே. कमियों को दूर कर दो, என்னை தகுதிப்படுத்து. मुझे तैयार कर என்னை दो, தகுதிப்படுத்த ஐயா. मुझे तैयार कर தோத்திரம், दो। தோத்திரம், 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 தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நல்ல ஆண்டவர், 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 நல்ல ஆண்டவர் இறங்கட்டும். நம்முடைய கிருபையில பிரசன்னம் இறங்குவதாக, இந்த மகிமையில பிரசன்னம் இறங்குவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. தேவ கிருபை இறங்குவதாக, தேவனுடைய மகிமையின் அபிஷேகம் இறங்குவதாக. சுத்திகரிக்கிற ஆவியானவர், சுத்திகரிக்கிற ஆவியானவர், சுத்திகரிக்கிற ஆவியானவர், பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், தகுதியாக்குற ஆவியானவர், தகுதிப்படுத்துகிறவர், 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 குறைகளை நிறைவாக்குகிறவர். இந்த வேளையிலே ஒவ்வொரு குறையை நிறைவாக்குவீராக, 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 நிறைவாக்குவீராக. குறைகள் மாறுவதாக, குறைகள்
கனிகாபா மீனானாமா தூராராபா எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. உள்ளான பரிசுத்தம் உண்டாவதாக. உள்ளான சுத்திகரிப்பு உண்டாவதாக. உள்ளான சுத்திகரிப்பு உண்டாவதாக. உணர்த்துகிற ஆவியானவர், உணர்த்துகிற ஆவியானவர், குறைகளை உணர்த்துகிற ஆவியானவர், குறைகளை உணர்த்துகிற ஆவியானவர் இப்போதே உணர்த்துவீராக, இப்போதே உணர்த்துவீராக. உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, திரும்ப கட்டப்படுவார்களாக. ஓ பைஷாலா தீனானாமா அப்படியே ஜெப நிலைமையிலே நாம் காணப்படுவோம். हम प्रार्थना के साथ रहेंगे, ஜெப நிலைமையிலே நாம் காணப்படுவோம். हम सब प्रार्थना के जरिए खड़े रहेंगे. திருவிருந்து ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளும்படியாக हम प्रभु भोज में भाग लेने के लिए கர்த்தர் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें शुद्ध कर रहे हैं. இயேசு சொல்லும்போது சொன்னார், यीशु ने इस प्रकार कहा, இப்பொழுது நீங்கள் கேட்ட சத்தியத்தின்படியே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். अब जो तुम सत्य सुने हो इसी के अनुसार तुम शुद्ध हुए हो. இப்பொழுது நீங்கள் கேட்ட உபதேசத்தின்படியே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் अब என்று जो சொன்னார். उपदेश तुम सुने हो उसके अनुसार शुद्ध हुए हो. தேவ சமூகத்திலே 2 நாட்களாய் உட்கார்ந்து இருக்கிறோம். 2 दिन से हम प्रभु के चरण में बैठे हैं. கேட்கிற ஒவ்வொரு சத்தியத்தினாலே, सुनने वाला एक एक उपदेश, கேட்கிற ஒவ்வொரு உபதேசத்தினாலே, सुनने वाला एक एक वचन, ஒவ்வொரு வசனத்தினாலே एक एक प्रभु का वचन. தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा पर रे को शुद्ध कर रहा है. கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். परमेश्वर आपको विवेकित कर रहा है. இந்த பஸ்கா பண்டிகையிலே, ये फसह के पर्व में, இந்த திருவிருந்து ஆராதனையிலே इस प्रभु भोज की आराधना में தேவ பிள்ளைகள் நாம் கலந்து கொள்ள வேண்டுமானால் अगर हमें भाग लेना है तो எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும். सबको तैयार होना है, எல்லாரும் பரிசுத்தப்பட हमें வேண்டும். पवित्र होना है. எல்லாரும் ஒரு விசை கர்த்தரை நோக்கி और एक பார்ப்போம். बार प्रभु की ओर हम देखेंगे. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்குமேயானால் यदि कदाचित अभी भी जो पाप है अभी तक क्षमा नहीं हुए हैं, ஆண்டுடைய சமூகத்திலே வாய் திறந்து प्रभु சொல்லுங்கள். के सामने मुंह खोल कर बोलो. மன்னிக்கப்படாத பாவங்கள், जो पाप अभी तक क्षमा नहीं हुआ, மன்னிக்கப்படாத பாவங்கள் जो पाप अभी तक क्षमा नहीं हुआ, எத்தனை நாட்கள் எத்தனை வருஷங்கள் மறைத்து வைக்க முடியும்? कितने साल और कितने दिन तुम छुपाओगे? தேவனுடைய பிள்ளைகள் பாவத்துக்குள்ள இருக்கிறபடினால अगर तुम पाप में है, தேவ சமூகத்திலே வருவதற்கு முடியவில்லை. प्रभु के चरण में नहीं आ पाते हो, பாவத்துக்குள்ள இருப்பதனால पाप में होने के कारण தேவ சமூகத்திலே வருவதற்கு பயப்படுகிறார்கள். प्रभु के चरण में आने से डरते हो, பாவம் ஒரு மனுஷனை காட்டி கொடுக்கு. क्योंकि पाप तुम्हें दिखलाएगा, பாவம் ஒரு மனுஷனை பின்தொடர்ந்து வரு. पाप तुम्हारा पीछा करेगा, பாவம் ஒரு மனுஷனுடைய வாசப்படியில படுத்திருக்கு. पाप एक मनुष्य के द्वार पर बैठा है, பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. पाप करे के लिए हार है, பாவம் ஒரு நாளும் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில முன்னேற விடாது. पाप किसी व्यक्ति को आगे बढ़ने नहीं देता है. அவனுடைய சமூகத்துல வந்திருக்க தேவ பிள்ளை, इसलिए प्रभु के चरण में आए प्रभु के बच्चे, ஆண்டவரே என் வாழ்க்கையில இன்னும் மன்னிக்க முடியாத பாவங்கள் இருக்குமேயானால் प्रभु इत और मेरे जीवन में ऐसे पाप है जो अभी तक क्षमा नहीं हुए, ஒரு விசை என்னை கழுவு, और एक बार मुझे शुद्ध करो, ஒரு விசை என்னை கழுவு. मुझे धो लो. இதுவரைக்கும் நமக்கு அது பாவம் என்று தெரியாது हो இருந்திருக்கலாம். सकता है अब तक तुम नहीं जानते ये पाप है, பாவம் என்று தெரியாமல் இருந்திருக்கலாம். पाप क्या है तुम नहीं जानते. கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் ஆவியான உணர்த்திருப்பாரேயானால் अगर पवित्र आत्मा वचन के जरिए अगर बताया होगा, வாய் திறந்து சொல்லுவோம், प्रभु से बोलो, ஆண்டவரே प्रभु இதுவரையிலும் நான் அறியாமல் இருந்தேன், अब तक मैं अनजान था, இதுவரையிலும் நான் அறியாமல் मैं இருந்தேன். अनजान था. இன்றைக்கு உடைய வார்த்தையின் மூலமாய் என்னோடு உணர்த்தி பேசினீ. आज आपके वचन ने मुझसे विवेकित किया है. இந்த பாவம் என் வாழ்க்கையில் இன்னும் மன்னிக்கப்படாது இருக்கிறது. अब तक मेरा ये पाप क्षमा नहीं हुई है. என் பாவத்தை மன்னி, मेरे पापों को क्षमा करो, என் பாவத்தை மன்னி. मेरे पापों को क्षमा करो. எல்லாரும் வாய் திறந்து सब சொல்லுங்க, प्रभु से बोलेंगे, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் क्योंकि पाप क्षमा का निश्चय पाए हुए लोग, இந்த திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்ள वे வேண்டும். ही लोग बोझ में भाग ले सकते हैं. தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவ பிள்ளைகள், प्रभु के चरण में आए हुए प्रभु के बच्चे எவர்கள் தைரியமாய் சொல்ல முடியும், कौन धैर्य से कह सकते, கர்த்தர் என் பாவத்தை நிச்சயமாய் மன்னித்து விட்டார். प्रभु ने मेरे पाप
पापों को क्षमा कर दिया है, கர்த்தர் எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்திருக்கிறார். मैंने पाप क्षमा का निश्चय पाया है। எவர்கள் தைரியமாய் நான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமோ कौन कह सकता है कि मैंने पाप क्षमा का निश्चय पाया है? அவர்கள் இந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ள यही முடியும். लोग इस प्रभु भोज में भाग ले सकते हैं। ஒரு விஷயமாய் திறந்து சொல்லுவேன், एक बार मुंह खोलकर बोलो, இன்னும் மன்னிக்கப்படாத பாவங்கள் எனக்குள்ளே இருக்குமே प्रभु ஆனால் ये सारे पाप अभी तक मेरे अंदर जो क्षमा नहीं हुए, என் அறியாமையினால் எனக்குள்ளே வந்த பாவம் இன்னும் மன்னிக்கப்படாது இருக்குமே मेरे ஆனால் अनजान में ही कई सारे पाप जो क्षमा नहीं हुए, என்னை மன்னி ஆண்டவரே, मुझे क्षमा कीजिए, என்னை மன்னி, मुझे क्षमा कीजिए, என்னை மன்னி. मुझे क्षमा कीजिए। நான் உமக்கு முன்பாக உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். प्रभु मैं आपके सामने सीधाई और सच्चाई से जीना है, நான் உமக்கு முன்பாக உண்மையுள்ள வாழ்க்கை வாழ मैं வேண்டும். आपके सामने सीधाई और सच्चाई से जीना है, மனுஷனுக்கு முன்பாக நான் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். मनुष्य के सामने सीधाई सच्चाई से जीना है, தேவனுக்கு முன்பான உண்மை உள்ள வாழ்க்கை, प्रभु के सामने सच्चाई का जीवन, மனுஷனுக்கு முன்பாக உண்மையான ஒரு வாழ்க்கை, और मनुष्य के सामने भी सच्चाई का जीवन, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை. शत्रुओं के सामने भी सच्चाई का जीवन। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பேன். हमारे जीवन को परख कर ஒரு देखिए, மனுஷன் ஒரு மனுஷி एक मनुष्य और मनुष्य தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களா இருப்பார்களே अगर ஆனால் प्रभु के सामने वो सच्चा रहेगा, அவர் நிச்சயம் மனுஷனுக்கு முன்பாக உண்மையா अगर இருப்பார்கள். निश्चय मनुष्य के सामने सच्चा रहेगा, சத்துருக்களுக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவர்கள் என்கிற சாட்சியை பெறுவது மிகவும் கடினம். शत्रु लोग सच्चे इंसान करके गवाही देना मुश्किल है, சத்துருக்களிடத்திலும் நாம் உண்மை உள்ளவர்கள் என்கிற சாட்சியை பெற்றிருக்கிறேன். लेकिन अगर शत्रु लोग में हमारी गवाह दिया होगा, எல்லாரும் வாய் திறந்து சொல்லு, हम मुंह खोल कर बोलेंगे, ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள்ல प्रभु इन सारे बात, தேவனுடைய காரியத்திலே நான் உண்மையற்று காணப்பட்டிருந்தார், प्रभु मैं इन बातों में सच्चा नहीं रहा, என்னை மன்னி ஆண்டவரே, मुझे क्षमा कीजिए, என்னை மன்னி. मुझे क्षमा कीजिए। மனுஷனுக்கு முன்பாக நான் உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருப்பேனே ஆனால் मनुष्य के सामने भी मैं सच्चा नहीं जी सका, என்னை மன்னி ஆண்டவரே, मुझे क्षमा कीजिए, என்னை மன்னி. मुझे क्षमा कीजिए। சத்துருக்கள் என்னை பார்த்து சொல்லனே, शत्रु मुझे देखकर कहना है, இவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களே, ये प्रभु के सामने खराब व्यक्ति है, இவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களே. ये प्रभु के सामने खराब व्यक्ति இந்த है, சாட்சி சத்துருடைய வாயிலிருந்து நமக்கு பிறப்பிக்கப்பட ये வேண்டும். गवाह मेरे बारे में शत्रु देना है। எல்லாரும் கர்த்தரை நோக்கி सब பார்ப்போம், प्रभु की ओर देखेंगे, எல்லாரும் கர்த்தரை நோக்கி सब பார்ப்போம். प्रभु की ओर देखेंगे। நமக்குள்ளே பாவத்தை குறித்த ஒரு மனஸ்தாபம் உண்டாக வேண்டும். हमारे अंदर पाप के बारे में पश्चाताप होना है, பாவத்தை குறித்த மனஸ்தாபம் மாத்திரமல்ல, पाप के बारे में पश्चाताप ही नहीं, தேவ பிள்ளைகள் யார் யாரோடு மனஸ்தாபத்தோடு கூட இருக்கிறீர்களோ जिन जिन से आप पश्चाताप के साथ हो, நாம் ஒருவருக்கு ஒரு மன்னிக்க வேண்டும். एक दूसरे को क्षमा करो। மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த தவறு किसी के विरुद्ध हमने गलतियां की है, பரிசுத்த ஆவியின் வசனத்தை கொண்டு உணர்த்தும் போது वचन के जरिए पवित्र आत्मा हमसे बातें कर रहा है, நமக்குள்ளே ஒரு மனஸ்தாபத்தை உண்டாகலாம். हमारे अंदर मन में एक दुख हो रहा है, இந்த மனஸ்தாபத்தோடு ये पश्चाताप के साथ தேவ பிள்ளைகள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு பெற வேண்டும். एक दूसरे को क्षमा करो, ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு எடுத்துக் கொள்ள एक வேண்டும். दूसरे से क्षमा मांगिए, ஒருவருக்கு ஒரு மன்னிப்பு எடுக்க வேண்டும். क्षमा मांगिए। நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்திலே तुमने सीखा हुआ सत्य में உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். दृढ़ता से खड़े रहना है। வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பேன். अपने जीवन को परख कर देखो, நீங்கள் யாரிடத்தில் கற்றுக்கொண்டீர்கள், किससे सीखे हो, எவரிடத்தில் கற்றுக்கொண்டீர்கள், किनसे सीखे हो, அந்த கற்றுக்கொண்ட சத்தியத்திலே உறுதியாய் இருக்கிறோமா? सीखा हुआ सत्य के अनुसार जी रहे हैं क्या? அநேக செழிப்பான உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது. आज कई लोग हरा भरा उपदेश फैल रहा है, ஆசீர்வாதமான பிரசங்கங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. आशीर्वाद प्रचार फैल रहा है, ஆனா பவுல் சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்தார். लेकिन पौलुस ने सत्य को सत्य के अनुसार प्रचार किया। சத்தியத்தை சொன்னபடினாலும் மக்கள் அவனை சத்துருவாய் நினைத்தார்கள். सत्य के प्रचार के ऐसे लोगों ने उसे दुश्मन बना दिया। தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை நேசிக்கணும், सत्य से प्रेम करो, சத்தியத்தில் உறுதியாய் இருக்கணும். सत्य में दृढ़ता से रहो। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி सब பார்ப்பேன், प्रभु की ओर देखेंगे, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி सब பார்ப்பேன். प्रभु की ओर देखेंगे। எல்லா சூழ்நிலைகளிலும் हर एक परिस्थिति में ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கணும். परमेश्वर से मिलने के लिए तैयार हो எல்லா जाओ। சூழ்நிலைகளிலும் हर एक परिस्थिति में திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்க ஆயத்தமாய் இருக்கணும். प्रभु भोज में भाग लेने के लिए तैयार हो जाओ। நம்முடைய வாழ்க்கை வசனம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும். हमारा जीवन वचन के अनुसार होना है, வசனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. वचन से भरा हुआ जीवन। அவருடைய சமூகத்தை வாய் திறந்து சொல்லுவேன், प्रभु से बोलेंगे, ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு, हे प्रभु तेरे वचन के लिए, ஆண்டவரே நம்முடைய வார்த்தையினால் என்ன நிரப்பு, तेरे वचन से मुझे भर दो, உம்முடைய வசனத்தினால் என்ன நிரப்பு, आपके वचन से मुझे भर दो, உம்முடைய வசனத்தினால் என்ன நிரப்பு. आपके वचन से मुझे भर दो। கர்த்தர் அருளின வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்குமேயானால் यदि प्रभु का वचन आपके अंदर पाया जाएगा, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் மனுஷனுடைய நிந்தனைக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. मनुष्य के अपमान के लिए आप डरो मत, மனுஷனுடைய தூசணமான வார்த்தைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய
அவசியம் இல்ல. अपमान भरे बातों के लिए घबराओ मत, காரணம் என்ன? क्योंकि கர்த்தர் அருளின வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. प्रभु के दिया हुआ वचन तुम्हारे भीतर है। கர்த்தர் அருளின வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது, प्रभु ने दिया हुआ वचन जब भीतर रहेगा, ஆண்டவர் தந்த வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது, जब वचन हमारे हृदय में होगा, மனுஷனுடைய எந்த நிந்தையும் கண்டு பயப்படாதீங்க. किसी भी प्रकार की मनुष्य के निंदा से मत डरो, மனுஷனுடைய எந்த தூசனை பார்த்து பயப்படாதீங்க. उसके अपमान भरे शब्दों से मत डरो, தேவனுடைய பிள்ளைகள் உறுதியா இருங்க. दृढ़ता से बने रहो, உறுதியா இருங்க. दृढ़ता से बने रहो। பெருமழை பெய்யலாம், चाहे बड़ी आंधी आए, பெருங்காற்று வீசலாம், बड़ी तूफान आए, பெரும் புயல் மோதலாம், चाहे बड़ी तूफान लहरे, கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு अगर चट्टान पर बांधा गया घर हो, அது உறுதியாய் वो நிலைத்திருந்தது. दृढ़ता से खड़ा रहेगा, அது உறுதியாய் वो நிலைத்திருந்தது. दृढ़ता से खड़ा रहेगा। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் அஸ்திபாரம் आपका नींव கிறிஸ்துவின் மேல போடப்பட்டிருக்கிறது. मसीह में डाला जाना है। இந்த வெளிச்சம் உங்களுக்கு ये உண்டாகட்டும். ज्योति तुम्हें मिलने पाए। என்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. मेरा नींव मसीह में है, என்னுடைய இருதயம் வசனத்தினால் நிரம்பி मेरा இருக்கிறது. हृदय वचन में है, என்னுடைய எனக்குள்ளே பாவமன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறது. मेरे अंदर पाप क्षमा का निश्चय நான் है। தேவனுக்கு முன்பாக உண்மையாய் मैं இருக்கிறேன். प्रभु के सामने सच्चा हूँ, காண்கிற மக்களுக்கு முன்பாக உண்மையாய் लोगों இருக்கிறேன். के सामने सच्चा என் हूँ, சத்துருக்களுக்கு முன்பாக நான் உண்மையாய் शत्रु के இருக்கிறேன். सामने सच्चा हूँ। மனசாட்சி சொல்லட்டு, मेरा मन कहने दो, மனசாட்சி சொல்லட்டு, विवेक कहने दो, சத்தியத்தை அறிவீர்களே. सत्य को जानो, சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. सत्य छुड़ाएगा, சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. सत्य छुड़ाएगा। அன்றைய சம்பத்திலே ஒப்பு கொடுப்பு. प्रभु के सामने समर्पण करो, கர்த்தரை ஆயத்தமாக்குவாராக. तैयारी कर रहा है प्रभु, கர்த்தரை प्रभु பரிசுத்தப்படுத்துவாராக. तुम्हें पवित्र कर रहा है, கர்த்தரை पवित्र பரிசுத்தப்படுத்துவாராக. कर रहा है। ஹalleluya, ஹalleluya. வர, 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 glory வர, உமக்கு வர. நன்றி. ஹalleluya, வர, வர, ஹalleluya. வர, சர, வர, வல்லவரே, வர, வர. உமக்கு நன்றி, நன்றி, வர, நன்றி, வர, நன்றி, வர, நன்றி, சர, வர, நன்றி. வர. ஆயத்தமாக்குற வர, வர, கர்த்தரே, வர, உமக்கு வர, நன்றி, வர. நன்றி, வர, நன்றி. வர, வர. பாவ மன்னிப்பின் வர, நிச்சயத்தை வர, கட்டிடுற வர, தெய்வமே வர. உமக்கு நன்றி, நன்றி, வர, வர, நன்றி. சர, வர, வர. ஹalleluya, ஹalleluya, வர, வர, ஹalleluya, சர, வர, ஹalleluya. வர. ஆவியானவரே வர, உமக்கு வர, நன்றி, வர, ஆவியானவரே வர, உமக்கு வர. நன்றி. கற்றுக்கொண்ட வர, வர, சத்தியத்திலே வர, உறுதியாய் வர. நிலைத்திருக்க தெய்வ நீர் அனுக்கிரகம் வர, செய்வீராக. வர, வர, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. வர, வர, இயேசுராஜா வர, வர. உமக்கு நன்றி. ஹalleluya, வர, வர, ஹalleluya. வர, வர, வர. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya, ஹalleluya. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Glory Jesus. पाप से मके निश्चय को पाना होगा, स्वर्ग में जगह हमें पाना होगा, पाप क्षमा के निश्चय को पाना होगा, स्वर्ग में जगह हमें पाना होगा। यीशु देता है, आज देता है, यीशु देता है, आज देता है, इसलिए क्रूस पर रक्त बहाया, इसलिए क्रूस
ஹalleluya ஹalleluya Glory Jesus. பரலோகத்தின் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். स्वर्गीय पिता परमेश्वर के चरण में हम आए हैं திருவிருந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக प्रभु भोज की आराधना में भाग लेने के लिए பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा में तैयार कर रहे हैं பரிசுத்த ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा में तैयार कर रहे हैं இதற்காகவே ஆவியார் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். इसलिए पवित्र आत्मा हमसे बातें भी कर रहे हैं இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் इन दिनों में प्रभु के बच्चे யாராயிலும் தகுதி இல்லாமல் अगर आप तैयार नहीं हो யாராயிலும் அபாத்திரமாய் कोई भी अपात्र बनकर இந்த பந்தியிலே பானம் பண்ணி अगर इस बोझ में भाग लेकर குற்றம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறி போக கூடாது. दोषी मत ठहरा जाओ அபாத்திரராய் अपात्र बनकर குற்றம் உள்ளவர்களாய் दोषी बनकर நீங்க அறியாமல் இந்த பந்தியிலே பானம் பண்ணினா ज्ञान के बिना इस बोझ में अगर भाग लेंगे இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நீங்கள் குற்றவாளிகளாய் மாறி போவீர்கள். यीशु मसीह के लहू के बारे में तुम दोषी हो जाओगे அதனால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து इसलिए इन दिनों में अपने आप को परख कर பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் हमारे अंदर के पापों के क्षमा का निश्चय पाकर ஆண்டவருக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் சத்துருக்களுக்கு முன்பாக प्रभु के सामने मनुष्य के सामने शत्रुओं के सामने உண்மை உள்ளவர்கள் என்று சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து सीधाई और सच्चाई भरा हुआ जीवन का गवाह पाकर யார் மேலேயாவது நமக்கு பாவம் இருக்குமேயானால் अगर किसी के ऊपर हमारी कोई गलतियां है தேவனுடைய பிள்ளைகள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி हम पश्चाताप होकर जब मन फिराएंगे ஒருவருக்கொருவர் நாம் மன்னிப்பு எடுத்துக்கொள்வோம். एक दूसरों से हम क्षमा मांगेंगे யாவரோடு சமாதானமாய் இருப்போம். सबसे मेल मिलाप के साथ रहेंगे கற்றுக்கொண்ட சத்தியத்திலே உறுதியாய் இருப்போம். सीखा हुआ सत्य में दृढ़ता से रहेंगे எல்லா சூழ்நிலையிலும் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாய் हर இருப்போம். एक परिस्थिति में हमारा दूल्हा से मिलने के लिए तैयार हो जाएंगे அவருடைய வசனத்தினால் கர்த்தருடைய வாழ்க்கையை நிரப்பும்படியாக उनके वचन के अनुसार हमारे जीवन को संवारने के நாம் लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. सब प्रभु को धन्यवाद करेंगे ஸ்தோத்திரம், धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க. परमेश्वर को धन्यवाद करेंगे ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद धन्यवाद குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிங்க. यीशु मसीह को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிங்க. पवित्र आत्मा को धन्यवाद करेंगे ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको स्तुति करते हैं கர்த்தர் தந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपने दिए हुए शाम के समय के लिए धन्यवाद प्रभु சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தமுடைய கர்த்தர் அனுக்கிரக செய்வீராக. आपके चरण में आए हुए आपके बच्चे प्राण आत्मा शरीर में पवित्र होने के लिए सहायता இந்த कीजिए நாட்களிலே தேவ பிள்ளைகளாய் எங்களை கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி. आज इन दिनों में आप परमेश्वर हमें पवित्र और शुद्ध कर रहे हैं इसलिए धन्यवाद प्रभु இந்த நாளிலும் நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தை உடையவர்களாய் आज के दिन में भी पाप क्षमा का निश्चय पाकर உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் आपके सामने सच्चाई से யார் மேலாயிலும் கசப்பு இருக்குமேயானால் அவர்களோடு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி கொண்டு अगर किसी के ऊपर हमारा कड़वापन है तो उनसे क्षमा मांगकर मेल मिलाप कर लेने के लिए கற்றுக்கொண்ட உபதேசத்தை சாட்சியா நிலைத்திருந்து सीखा हुआ सत्य में हमें दृढ़ता से खड़ा रहकर வசனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ वचन के अनुसार जीवन जीने के लिए ஒவ்வொருவருக்கும் கிருபைதார். हमारे को आप अनुग्रह कीजिए தாசனை பலப்படுத்த अपने दास को बलवंत कीजिए வந்திருக்க தேவ பிள்ளைகள் எல்லாரையும் आए ஆசீர்வதி. हुए हर एक बच्चों को आशीष कीजिए இன்னும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. लगातार हर एक को पवित्र कीजिए प्रभु எங்களை தாழ்த்தியுடைய கரங்களில் हमने அர்ப்பணிக்கிறோம். अपने आप को दीन और नम्र कर समर्पण करते இரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु के नाम से मांगते प्यारे पिता ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबों को आशीष करे